ஆரம்பிக்கிறாங்க. 2 நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். விஜய் டீமோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிட்டு இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை ஆவலோடு எல்லாரும் கேட்கறதுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நம்ம பேச போகிற கேரக்டர்ஸ் என்னென்னங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள்லாம் ரொம்ப சைலண்டாக இருந்தால் தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றோர்கள் ஆன்றோர்கள். ஸோ நீங்கள்லாம் சாப்பிடுங்க, வேணான்னு சொல்லலை. தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் சத்தம் போடாமல், தயவு செஞ்சு குழந்தைங்களெல்லாம் சத்தம் போடாமல் இங்கே ஆடி ஓடிலாம் பண்ணாமல் பண்ணிங்கன்னா தான் பட்டிமன்றம் புரியும் உங்களுக்கு. ஹலோ சார், உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே இந்த ஃபெசிலிட்டியில் அவங்க ஒத்துட்டுருக்காங்க. ஏன்னா இதை மெயின் அங்கே தான் பண்ணுறதா இருந்தது. நம்மளுடைய ப்ரோக்ராம் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் காலதாமதமாக போனதுனால இந்த மாதிரி ஒரு சிறிய செட்டப்பில் கூட உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்கோசரம் அவங்கெல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. உங்களோட கோஆப்ரேஷன் இஸ் அ மஸ்ட். ஹலோ, அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா? தயவு கூர்ந்து பேசாமல் இருக்கீங்களா? we need to start the பட்டிமன்றம். நீங்களாம் பேசுனீங்கன்னா பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆகாது. Silence please. Hello, mic check. ஸோ இப்போ நம்ம தலைப்பு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மகா காப்பியங்களின் மெகா பட்டிமன்றம். இதோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் சைலன்ஸ் ப்ளீஸ். குழந்தைங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ப்ளீஸ். கற்போர் நெஞ்சங்களை பாதித்து வியப்பை பெரிதும் ஏற்படுத்தும் பாத்திரங்கள். அதாவது கற்போர் நெஞ்சங்கள், ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி காப்பியங்களை நம்ம படிக்கும்போது நம்மளுடைய நெஞ்சங்களை பாதித்து வியப்பை ஏற்படுத்தும் பாத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நடுவராக வரப்போகிறது சிந்தனை சிற்பி திருமிகு தமிழருவி மணியம்மா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இலக்கிய சுடர் திரு த. ராமலிங்கம் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இலக்கிய செல்வர் திரு MP நாதன் அவர்களை வரவேற்கிறோம். நகைச்சுவை நயாகரா திரு மோகன சுந்தரம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். நாவக்கரசி முனைவர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த மேடை நமக்காக மெகா பட்டிமன்றத்தை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அகைன் நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக சைலண்டாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.
Hello, check, mic check. Are you able to hear me? Thank you. அன்பிற்கினிய பெருமக்கள் அனைவரும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். கற்றோர் மனதை பாதித்து பெரிதும் வியப்பில் ஆழ்த்தும் பாத்திரங்கள் ராமன், கர்ணன், சகுனி, கிருஷ்ணன் என்று 4 பாத்திரங்களை 2 காப்பியங்களில் தேர்வு செய்து வணக்கம். Hello. பெருமக்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கிறேன். கற்றோர் மனதை பாதித்து பெரிதும் வியப்பில் ஆழ்த்தும் பாத்திரங்கள் ராமன், கர்ணன், சகுனி, கிருஷ்ணன் என்று 4 பாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அறிவார்ந்த 4 பெருமக்கள் இங்கே முன்னால் பேச இருக்கிறார்கள். 55 ஆண்டுகளாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு புது அனுபவம் தான். ஊசி விழுந்தாலும் ஓசை எழக்கூடிய இடத்தில் மட்டும்தான் நான் பேசி பழகிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் பேசுகிற இடம் ஒரு ஆழ்நிலை தியான மண்டபம் போல் இருந்தால்தான் வாயை திறந்து நான் வார்த்தையாடுவேன். காரணம், எனக்கு பேச்சு என்பது பொழுதுபோக்குறல்ல, அது நான் இயற்றுகின்ற தவம். இந்த 4 பெருமக்கள் 4 பாத்திரங்களை எடுத்து உங்கள் முன்னாலே பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கான நேரம் மிக குறைவாக இருக்கிறது. இதற்கு பின்பு கலை நிகழ்ச்சி, திரைப்பட பாடல்கள் என்றெல்லாம் இருக்கிற நிலையில் இந்த பட்டிமண்டபம் இப்பொழுது இடைச்செருகலாக வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் செறிவான கருத்துக்களை இந்த பட்டிமண்டபத்தின் மூலம் இவர்களால் வழங்க முடியும் என்று நான் நம்பவில்லை. காரணம், முறையாக இந்த பட்டிமண்டபம் நடக்க வேண்டும் என்றால் இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த பாத்திரங்கள் அனைத்தையும் உங்கள் மனதில் கொண்டு வந்து சரியாக சேர்க்க வேண்டும் என்றால் ஒரு 3 மணி நேரமாக தேவை. ஆனால் இப்பொழுது அவசரமாக 1.5 மணிக்குள்
இந்த பட்டிமண்டபத்தை முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு வரையறையை வைத்துக்கொண்டு நாம் வட்டாட வேண்டி இருக்கிறது. அதனால் பேசக்கூடியவர்கள் 15 நிமிடம் ஒவ்வொருவரும் அவரவர் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை அவர்கள் விரும்பி எடுத்துக்கொண்ட அந்த பாத்திரம் எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை உங்கள் முன்னாலே சொல்லுவார்கள். அவர்கள் சொன்ன பிறகு நான் சுருக்கமாக என்னுடைய உரையை சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை ஏறக்குறைய ஒரு சம்பிரதாயமாகத்தான் இங்கே முடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதனால் 2 காப்பிகள் இது கொஞ்சம் யோசிக்கிறது. நாம் எப்பொழுதுமே சிந்தனைக்கு விருந்து வைக்கக்கூடியதை வெகு எளிதாக புறக்கணிக்கிறது. அறிவை வளர்ப்பதற்கான செய்திகளை கேட்பதில் ஆர்வம் இருப்பதை விட நீங்கள் இந்த திரைப்படங்கள் சார்ந்த செய்திகளை அல்லது திரைப்படங்கள் சார்ந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதிலே தான் இன்னமும் தமிழர்களுடைய மனோநிலை பெரிதாக இருக்கிறது என்பது குறித்து எனக்கு எப்பொழுதும் வருத்தம். நாம் இந்த நிலையிலிருந்து மாற வேண்டும். பாரதி கலைமன்றம் என்பது பாரதியின் பெயரால் உருவாக்கப்பட்டிருப்பது. இதனுடைய முதல் நோக்கமும் முக்கிய நோக்கமும் முதன்மையான நோக்கமும் தமிழ் பணியாக இருக்கிறது. தமிழ் சார்ந்த செய்திகளை கேட்பதற்கு நீங்கள் வந்து அமர மிகச்சிறந்த கருத்துக்கள் வழங்கப்பட்டால் அந்த கருத்துக்களை உள்வாங்கி தமிழின் மீது நீங்கள் காதலுற வேண்டும். தமிழின் மீது நீங்கள் காதலுற வேண்டும் என்பதற்கான முயற்சி தான். யுனெஸ்கோ நிறுவனம் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. 50 ஆண்டுகளில் அழிந்து அடையாளமற்று போகிற மொழிகளின் பட்டியலை அது வெளியிட்டிருக்கிறது. 50 ஆண்டுகளில் 100 மொழிகள் காலநடையில் காணாமல் போய்விடும் என்று பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. எந்த நிலையிலும் அந்த பட்டியலில் தமிழ் இருக்காது என்ற தெளிவோடும் திடமான நம்பிக்கையோடும் நான் அந்த பட்டியலை பார்த்தேன். அதில் தமிழ் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்குள் 2000 ஆண்டுகளாக இடையறாமல் மக்கள் நாவில் நடம் பயின்ற இந்த மொழி காணாமல் போய்விடும் என்று இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு பிரிவு ஆய்வை எடுத்து அறிக்கையாக வழங்கியிருக்கிறது. யோசியுங்கள், எவ்வளவு சிறந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழி தொடர்ந்து மக்கள் நாவில் நடமாடவில்லை என்றால் தானாகவே கண்டு. உலகத்தில் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. 6000 மொழிகளில் 6 மொழிகள் தான் உயர்தனி செம்மொழிகள் என்ற பெருமைக்கு உரியவையாக போற்றப்படுகின்றன. இந்த 6 உயர்தனி செம்மொழிகளை ஒரு முறை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒன்று நம்முடைய தமிழ், இன்னொன்று வடமொழியாகிய சமஸ்கிருதம், அடுத்து 3வது சீன மொழி, 4வது கிரேக்க மொழி, 5வது லத்தீன் மொழி, 6வது எபிரேய யூத மொழி, ஹீப்ரு. இந்த 6 மொழிகள் தான் 6000 மொழிகளில் உயர்தனி செம்மொழிகள் என்ற பெருமைக்கு உரியவையாக போற்றப்படுகின்றன. கிரேக்க மொழி, சிந்தனைக்கு இதை வைக்க விரும்புகிறேன். கிரேக்க மொழி ஒரு கட்டத்தில் அழியும் நிலைக்கு வந்துவிட்டது. அழியக்கூடிய நிலையில் வந்து சேர்ந்த அந்த கிரேக்க மொழியை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற முயற்சியின் விளைவாக இப்பொழுது அது விழிப்புற்றிருக்கிறது. லத்தீன் மொழி முடிந்து விட்டது. இட் இஸ் a dead language என்று முடிந்து விட்டது. இன்றைக்கு லத்தீன் மொழியை யாரும் பேசுவதில்லை. இன்றைக்கு நீங்கள் அத்துணை பேரும் பெருமையோடு ஆங்கிலம் பேசுகிறீர்கள். அந்த ஆங்கிலம் பிறந்த இங்கிலாந்து மண்ணில் 300 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரெஞ்சு மொழிதான் ஆதிக்கம் செலுத்தியது. நீதிமன்றங்களில் ஆங்கிலத்துக்கு இடம் கிடையாது. எங்கே? ஆங்கிலம் பிறந்த மண்ணில் பிரெஞ்சு மொழியில் தான் ஒரு கருத்தை மிகச்சரியாக சொல்ல முடியும். ஆம்பிகிட்டி என்று சொல்லுவார்களே, அந்த ஐயுறக்கூடிய நிலை இல்லாமல் கருத்தை தெளிவாக வழங்கக்கூடிய மொழி ஆங்கிலத்தை விட பிரெஞ்சு மொழி என்று
ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள். நீங்கள் மாபெரும் படைப்பாளியாக இன்றைக்கும் போற்றப்படுகிற பிரான்சிஸ் பேக்கன் எஸ்ஏஸை நீங்கள் கொஞ்சம் பிரித்து படித்து பார்த்தால் வியப்பாக இருக்கும். அந்த பிரான்சிஸ் பேக்கன் ஆங்கிலத்தில் எழுதவில்லை. ஆங்கிலத்தில் எழுதினால் அவன் பாமரன் என்று அடையாளப்படுத்தப்பட்டான். இங்கிலாந்து இத்தாலிய மொழியில் எழுதினால், லத்தீன் மொழியில் எழுதினால்தான் ஒரு அறிவாளிக்கான அடையாளம் என்று இங்கிலாந்தில் இருப்பவர்கள் நினைத்தார்கள். அதனால் பேக்கன் போன்ற பெரிய அறிவாளிகளே லத்தீன் மொழியில் தான் எழுதினார்களே தவிர ஆங்கிலத்தில் எழுதவில்லை. யோசிக்க வேண்டும். ஹீப்ரு மொழி முழுக்க முழுக்க முடிந்து போனது. காரணம், யூதர்கள் பல்வேறு நாடுகளில் பரவி கிடக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலால் அவர்கள் தங்கள் மொழியை மறந்தார். வாழ்வாதாரத்திற்கு வழி தேடி தரக்கூடிய மொழி எதுவோ அந்த மொழியைத்தான் நாம் ஏற்றாக வேண்டும். வயிற்று பசிதான் நமக்கு முக்கியமானது என்றால் அந்த வயிற்று பசிக்கு எது தீர்வு, அந்த தீர்வை தரக்கூடிய மொழி எது, அந்த மொழியை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யூத மொழியை மறந்து போனார்கள். யூதர்களுக்கென்று ஒரு தனி நாடு அமைந்த பிறகு அந்த நாட்டின் ஆட்சி மொழியாக, அந்த நாட்டின் நீதிமன்ற மொழியாக, அந்த நாட்டின் நிர்வாக மொழியாக ஆங்கிலம் இருப்பதா, யூத மொழியாகிய தாய்மொழி இருப்பதா என்று தவித்தார்கள். பிறகு கடுமையான முயற்சியை மேற்கொண்டுதான் இன்றைக்கு அந்த யூத மொழிக்கு மீட்டுருவாக்கம் அளித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் யூத மொழி காணாமல் போயிருக்கும். நீண்ட தூரம் நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. உலகத்தில் 6 மொழிகள் தான் மிகச்சிறந்த உயர்தனிச்ச மொழிகள், கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் என்று வரையறுத்திருக்கிறார்கள். அந்த 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மண்ணை சார்ந்தது. ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலே 193 நாடுகளில் கொடிகள் பறக்கின்றன. 193 நாடுகளில் எந்த நாட்டுக்கும் இல்லாத பெருமை இந்திய நாட்டிற்கு மட்டும் இருக்கிறது. காரணம், அந்த நாட்டில் மட்டும்தான் வடக்கே சமஸ்கிருதமும் தெற்கே தமிழும் உலகின் உயர்தனிச்ச மொழிகளாக போற்றப்படுகின்றன. ஆனால் நாம் இந்த சிந்தனைக்கு வைப்பது ஒன்றுதான். இன்றைக்கு வடமொழி பேசப்படுகிறதா? இந்தியாவில் 130 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு வடமொழியில் பேசுகிற ஆற்றல் பெற்றவர்கள் 20,000 பேருக்கும் குறைவு. 20,000 பேருக்கும் குறைவு 130 கோடிக்கு மேற்பட்ட மக்கள். காரணம், அவர்களை அதை கொன்று விட்டார். சமஸ்கிருதம் என்பது தேவ பாஷை. அது நரர்கள் பேசலாக என்று இவர்களை வான்வெளியில் வலம் வரக்கூடிய தேவர்கள் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விட்டார். இன்றைக்கு வடமொழி என்ன? Sanskrit is also become a dead language. யோசிக்க வேண்டும். எனக்கு தமிழை எவ்வளவு நேசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வடமொழியை நேசிப்பவன். அந்த வடமொழியில் இருக்கக்கூடிய வேதங்களையும் உபனிஷதங்களையும் நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது ஆன்மீக உணர்வுள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஞான களஞ்சியம் அந்த வடமொழியில் இருக்கிறது. ஆனால் அந்த வடமொழி வழக்கறிந்து போய்விட்டதே, பேசு மொழியாக இல்லையே. எவ்வளவு சிறந்த மொழியாக இருந்தாலும், எவ்வளவு இலக்கிய வளம் கொண்டதாக இருந்தாலும், எவ்வளவு ஞான கருத்துக்களை அது அடக்கியதாக இருந்தாலும், மக்களால் பேசப்படாவிட்டால் அது அழிந்து. நம்மிடையேதான் ஒரு மிக மோசமான கருத்து இருக்கிறது. ஆங்கிலத்தில் பேசினால் தான் அவன் அறிவாளி, தமிழில் பேசினால் அவன் தற்குறி என்று நாமே ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் தமிழில் பேசுவதை நாம் ஊக்குவிப்பதில்லை. ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம். இந்த நிலை நீடிக்கிற பொழுது என்ன? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட தமிழ் பேசப்படுகிறது தெரியுமா உங்களுக்கு? நான் பல கல்லூரிகளில் பேசுகிற பொழுது சொல்லுவேன். குழுமி இருக்கிற மாணவ மாணவியரை பார்த்து, பட்டிமண்டபம் பெறவே இருக்கட்டும், இது மிக முக்கியமாக உங்களிடம் நான் சேர்த்துள்ளது. எந்த கல்லூரியில் நான் போய் பேசினாலும் சொல்லுவேன், 5 நிமிடம் ஒரு ஆங்கில வார்த்தையை கூட பயன்படுத்தாமல் சுத்தமான தமிழில் பேசுகின்ற ஆற்றல் யாராவது பெற்றிருந்தால் இங்கே வந்து பேசுங்கள், அவர்களுக்கு நான் 1000 ரூபாய் அன்பளிப்பு தருகிறேன்.
ஒரு கல்லூரியிலும் ஒரு மாணவனோ மாணவியோ ஆங்கில சொல்லை பயன்படுத்தாமல் தமிழ் சொற்களை பயன்படுத்தி பேசுவதற்கு முன்வரவில்லை. இவர்கள் என்ன இங்கிலாந்தில் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் தமிழ் தாய்க்கு தமிழ் தந்தைக்கு பிள்ளைகளாக பிறந்து தமிழ் மண்ணில் விளையக்கூடிய உணவை உண்டு தமிழ் பேச மறுக்கிறார். எப்படிப்பட்ட தமிழை பேசுகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில்? டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச்சில் மீட் பண்ணுவோம். இப்படித்தான் எல்லா பிள்ளைகளும் பேசுகிறார். டுமாரோ ஈவினிங் 5 o'clock பீச் மீட், அனைத்தும் ஆங்கில சொற்கள். பண்ணுவோம். இது ஒன்றுதான் கொச்சையான தமிழில் தொற்றி இருக்கிறது. இந்த ஒன்றும் காலநடையில் காணாமல் போகும். அதன் விளைவு 2000 ஆண்டுகளாக முழக்கப்பட்ட இந்த மொழி கண்மூடி விடும் என்று எச்சரிக்கையை ஐநா சபையின் ஒரு அமைப்பு கொடுத்திருக்கிறது. என் தாய் எனக்கு எவ்வளவு முக்கியமானவளோ அந்த அளவுக்கு என் தாய்மொழி முக்கியமானது. காரணம், என் தாயின் கருவில் இருக்கிற பொழுது முதலாக காது கொடுத்து நான் கேட்கக்கூடிய மொழி எதுவோ அதுதான் என் தாய்மொழி. என் தாயை புறக்கணித்தால் அது பண்பாடு. அது ஒன்றுதான் என் கண் மொழியை புறக்கணிப்பு. ஒவ்வொருவருக்கும் 2 விழி. ஒரு விழி என் தாய் தந்தை, இன்னொரு விழி எனக்கான தமிழ். நான் பல இடங்களில் சொல்கிறேன், வயிற்றுக்கான கல்வி ஒன்று, வாழ்க்கைக்கான கல்வி ஒன்று. நாம் அனைவரும் பிள்ளைகளுக்கு வயிற்று கல்வியை தான் கொடுக்கிறோம், வாழ்க்கை கல்வியை தருவதில்லை. வயிற்று கல்வி என்பது என்ன? நீங்கள் தரக்கூடிய ஆங்கில வழியில் உள்ள 1000 கல்விகள், இவற்றை பெற்று அவர்கள் பெரும்பணம் சேர்க்கலாம், சுகங்களை அனுபவிக்கலாம். ஆனால் வாழ்க்கை கல்வி என்பது பண்பாடு சார்ந்தது, இந்த மண்ணின் நாகரிகம் சார்ந்தது, மரபார்ந்த வாழ்க்கை முறையை சார்ந்தது. நீங்கள் திருக்குறளில் ஒரு 10 குறளை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆற்றல் பெற்ற பிள்ளைகள் இருக்கிறார்களா? யோசியுங்கள். குறைந்தபட்சம் பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடியையாவது யாராவது படிக்கிறார்களா? வா வா பாரதம் என்று ஒரு புதிய பாரதத்தை அழைக்கிறான் பாரதி. போ போ பாரதம் என்று ஒரு மோசமான பாரதத்தை வெளியேற்றுவதற்கு முயல்கிறான் பாரதி. எவையெல்லாம் போக வேண்டும் என்று ஒரு பட்டியல் தருகிறானே, அதில் ஒரு இடத்தில் அவன் சொல்கிறான், வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ போ போ. 3 முறை சொல்கிறான். உனக்கு ஆங்கிலம் தெரியுமா? மகிழ்ச்சி. பிரெஞ்சு தெரியுமா? மகிழ்ச்சி. செத்து போன மொழி என்று சொல்லப்படுகிற லத்தீன் தெரியுமா? மகிழ்ச்சி. உலகத்தில் பல மொழிகள் எனக்கு தெரியும், நல்லது. உன்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் தெரியுமா? தெரியும். வெளியே வேறு வேறு பாஷை, வேறு வேறு மொழிகள் கற்பாய் நீ, வீட்டு வார்த்தை கற்கிறாய் போ போ போ. எனவே நான் உங்களிடம் நன்றாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு கட்டத்தில் இனி பேசுவதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறேன். நான் என் அன்பிற்கினிய நண்பர் கணேஷ் ரகு அவருடைய தொடர்ந்து முயற்சியினால் தான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். எனக்கு இந்த மேடைகள் மலினப்பட்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு சினிமாவுக்கு தருகிற மரியாதையை ஒரு அறிவாளிக்கு தருவது கிடையாது. அறிவார்ந்த கருத்துக்களை வழங்கக்கூடிய மக்களை நீங்கள் ஆராதிப்பதும் கிடையாது. ஒரு நடிகரை, ஒரு நடிகையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு ஒரு அறிவாளியை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த நிலை மாற வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய மரபார்ந்த பண்பாட்டு பாரம்பரிய பெருமைகள் அனைத்தும் படுகொழியில் போய் சேரும். நம் மொழி நம் கண்முன்னாலேயே காணாமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பட்டிமண்டபம் ஒரு நெருக்கடியான சூழலில் நடக்க வேண்டிய நிலை ஏன் வருகிறது? நீங்கள் பாரதி கலைமன்றம் வைத்திருப்பதனால் உங்களிடம் இதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன். நீங்கள் ஏதோ ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இருக்கிறது, அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் நீங்கள் வந்து பேசிவிட்டு போங்கள் என்றால் வேறு. இந்த மொழியை காப்பதற்கு என் தாயும் தந்தையும் என் தோளில் இறக்கி வைத்த அந்த தாய்மொழியை நான் என் பிள்ளைகளின் தோள்களில் இறக்கி வைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுதான் இது போன்ற அமைப்புகள். அதற்காகத்தான் இந்த முன்னெடுப்புகள். இப்பொழுது நீங்கள் ஒரு சினிமா பாட்டை கேட்பதனால் உங்களுக்கு என்ன வரும்? 1000 முறை நீங்கள் கேட்கிறீர்கள்.
1000 முறை அன்றாடம் வானொலியில் கேட்கிறீர்கள், தொலைக்காட்சியில் கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள். அதைத்தான் மீண்டும் கேட்கப் போகிறீர்கள். அதிலும் பழைய கருத்துள்ள பாடல்களை இப்பொழுது யாரும் பாடுவதில்லை. இப்பொழுது உள்ள பாடல்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை. தமிழர் சமுதாயம் வெற்றி தலை புரிய வேண்டிய அளவுக்கு தான் இன்றைய பாடல்கள் வந்து சேர்க்கின்றன. ஒரு பாட்டு கூட எனக்கு தெரியாது இப்பொழுது உள்ள பாடல்கள். எனவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இன்றைக்கு இந்த பட்டிமன்றம் இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு ராமனை பற்றி, கர்ணனை பற்றி, சகுனியை பற்றி, கிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? நம்முடைய இலக்கியங்களை நாம் போற்ற வேண்டும். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு வழங்கிவிட்டு சென்ற இந்த சொத்து அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்தியாவின் 2 மாபெரும் இலக்கிய பெட்டகங்கள் தான் 2 இதிகாசம். ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். ராமாயணம் போன்று வாழ்வியல் ஒழுக்கத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு படைப்பை உலக மொழியில் நீங்கள் காண முடியுமா? ஒரு தாயின் சொல்லை எப்படி ஒரு மகன் கேட்க வேண்டும்? தந்தை சொன்னதை எப்படி மந்திரமாக நினைவில் வைத்து போற்ற வேண்டும்? மனிதர்களோடு மனிதன் பழகுவதல்ல, ஒரு பறவையோடு, ஒரு குரங்கோடு, எல்லா உயிர்களோடும் அன்பு சார்ந்த உறவை வளர்த்துக் கொள்வதற்கான அந்த பாத்திர படைப்புகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் மகாபாரதம் ஒன்றை எடுத்துக் கொள்ளுகிறேன். அந்த மகாபாரதம் சிறப்பு என்ன? இன்றைக்கு 1,00,000த்திற்கு மேற்பட்ட இரட்டை வரிகள் கொண்ட ஸ்லோகங்கள் மகாபாரதத்தில் இருக்கின்றன. 1,00,000 என்ற இரட்டை வரிகள் என்றால் 2,00,000 வரிகள் மகாபாரதத்தில் இருக்கின்றன. ஏறக்குறைய மகாபாரதம் இந்த மண்ணில் பிறந்த அதே காலத்திலே தான் கிரேக்க மண்ணில் ஹோமருடைய இலியாதும் ஒடிசியும் வந்தது. இலியாது ஒடிசியை விட 7 மடங்கு பெரிய படைப்பு மகாபாரதம். ராமாயணம் 21,000 ஸ்லோகங்களை கொண்டதுதான். ராமாயணத்தை விட 5 மடங்கு பெரியது மகாபாரதம். ராமாயணத்தை முழுமையாக நீங்கள் படித்தால் நெறி பிறகாமல் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துவது ஒன்று. எவ்வளவு சிறப்புகளை நீங்கள் பெற்றிருந்தாலும் நீங்கள் பிறன்மனை நயத்தல் என்ற பழிக்கு ஆளானால் உங்களுக்கு அழிவை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதற்குத்தான் ராவணனை வைத்திருக்கிறார். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் கொடுத்து செம்மராக அசோகவனத்தில் ஆற்ற முடியாத சோகத்தோடு அழுகைக்கும் புலம்பலுக்கும் இடையில் தன்னுடைய நாயகன் தாகுத்தனை நினைந்து நெஞ்சம் நிகழ்கிறார் சீதை. அந்த சீதையின் பாத்திரத்திற்கு பெருமையை பார்க்க வேண்டாமா? ராமனை எப்படி என்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டாமா? வாலியை பார்க்க வேண்டாமா? சுக்ரீவனை பார்க்க வேண்டாமா? அதே போன்று மகாபாரதத்தில் வந்தால் எத்தனை பாத்திரங்கள், எத்தனை கிளைக்கதைகள். எனவே நிறைய இருக்கின்றன. நான் இவற்றையெல்லாம் இப்பொழுது இவர்களுடைய நேரத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், எனக்குள் இருக்கிற வலியை நான் உங்கள் முன்னாடி இறக்கி வைத்திருக்கிறேன். இப்பொழுது இந்த பட்டிமன்றம் தொடங்குகிறது. ராமன் பாத்திரம்தான் என்னை மிகுதியாக பாதித்திருக்கிறது என்று பேசுவதற்காக ராமலிங்கம் வருகிறார். இலக்கியத்தில் ஆழ்ந்த ஈடுபாடு, சின்னஞ்சில் பருவம் தொட்டு அவரை நான் அறிவேன். அவர் சட்டம் படித்து மிகச்சிறந்த வழக்கறிஞராக இருந்தாலும் கூட அவருடைய பார்வை முழுவதுமே தமிழ் சார்ந்தும் தமிழ் இலக்கியம் சார்ந்தும் இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவர் தமிழை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதை ஒரு திருப்பணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் ராமனை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். 15 நிமிடம் என்று சொன்னால் இப்பொழுதே மணி என்னமா, இப்பொழுதே 6:15. 4 பேரும் 15 நிமிடத்திற்குள் அவசரமாக கருத்துக்களை சொல்லியாக வேண்டும். நீங்கள் சினிமா பாட்டு கேட்டாங்க. அதனால் எது முக்கியம் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் வெளிப்படையாக எதையும் பேசி பழகி, அதனால் நான் 55 ஆண்டுகள் இறைவன் எனக்கு கொடுத்த ஆற்றலை வைத்துக் கொண்டு இமயத்தின் சிகரத்திலே இருக்க வேண்டியவன் அடிவாரத்திலேயே இன்று வரை நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நான் காக்கக்கூடிய சுதர்மமாகிய சுயமன்றார். எனக்கு எவர்களுக்கும் போலித்தனமாக பொய்யுரையாக புகழுரையாக பேசி எனக்கு பழக்கம் இல்லை.
எனவே நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்வது தான் 15 நிமிடம் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். 4 பேர் 15 நிமிடம் பேசினால் 1 மணி நேரமாகும். நான் உங்களுக்காக ஒரே ஒரு சிறிய கதையை சொல்லப் போகிறேன் மகாபாரதத்தில். அதற்கு ஒரு 15 நிமிடம் ஆகும். அதற்குள் நாங்கள் ஜனகணமன பாடிவிடுவோம், கவலைப்படாதீர்கள். இப்பொழுது ராமனை பற்றி பேச ராமன் நான் உடைச்சிட்டேன். நடுவர்களே, பாரதி கலைமன்றத்தை சேர்ந்த பெருமக்களே, எங்களை அழைத்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் கணேசர் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய 3 அறிஞர் பெருமக்களே, பேருந்து கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிடம் சிலங்கள், வணக்கம். கோயில்ல உள்ளே மூல விக்கிரகம் இருக்கும், அதை போய் வணங்குவோம். ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறையாவது உற்சவ மூர்த்தியாக இறைவன் வீதி வீதியாக வெளியே வலம் வருவார். காரணம், ஏதோ ஒரு சூழல்களால் கோயிலுக்கு வர முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்து அருள் செய்வதற்காக இறைவன் உள்ளே இருந்து வீதிக்கு வருவார். அப்படி வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை பார்ப்பதற்காக உள்ளே இருக்க வேண்டிய நாங்கள் வெளியே ஒரு கவிஞர் எழுதினான், உள்ள தெய்வம் கல்லடா, உள்ளே இருக்கக்கூடிய மூல விக்கிரகம் கல், உலாவும் தெய்வம் செம்படா. உற்சவமூர்த்தியாக வரக்கூடிய இறைவன் செம்பு ஐம்பொன்னால் செய்யப்பட்டதாகத்தான். உள்ள தெய்வம் கல்லடா, உலாவும் தெய்வம் செம்படா, பேசும் தெய்வம் நீயடா நானடா, பெரிய தெய்வம் சோறுடா என்று. ஆனால் பெரிய தெய்வம் பரிமாறக்கூடிய இடத்திலே கூட தமிழ் வருக அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை நினைத்து நான் வியக்கிறேன். என்னை பாதித்த பாத்திரம் 4 பேர், 4 பாத்திரங்களோடு இங்கே அமர்ந்திருக்கிறோம். ராமன் என்னை பாதித்தவன் என்று நான் சொல்ல காரணம் என்ன? இதைத்தான் சொல்ல போகிறேன். ராமன் குறையே இல்லாதவனா, குறைகளே இல்லாதவனா என்றால் ஆமாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். ராமன் உத்தம புருஷன், குறைகள் இல்லாதவன். ஆனால் வால்மீகி கொடுத்த கம்பனை, வால்மீகி கொடுத்த ராமாயணத்தை தமிழில் தந்த கம்பன் கூட 2 இடங்களிலே ராமனை குற்றவாளி கூண்டிலே ஏற்றி விடுகிறான், ஏற்றுவதற்கு வாய்ப்பளித்து விடுகிறான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வாலி என்பதை ராமன் செய்த முறை தவறு ஒரு வழக்கு போய்கொண்டே இருக்கும். அதே போல சீதையை நெருப்பிலே இறக்கி அவள் இறங்கக்கூடிய, நெருப்பிலே இறங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய ராமன் குற்றவாளி. அப்போது பேசிய கடுமையான சொற்கள் என்றெல்லாம். இன்னும் சொல்ல போனால் வால்மீகத்திலே ராமன் சீதையை நோக்கி பேசக்கூடிய கடுமையான சொற்களை எல்லாம் நீக்கி கம்பன் ரொம்ப மென்மையாக சொல்லி இருக்கிறான் தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அவை கடுமையானவை தான். இந்த 2 குற்றச்சாட்டுகளிலே இருந்து ராமனால் வெளியே வரவே முடியவில்லை. அந்த உண்மையை ஒப்புக்கொண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு செய்திகளை தன் வாழ்க்கை மூலமாக ராமன் கொடுத்திருக்கிறான். அதை பாருங்கள் என்று சுட்டிக்காட்டத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு பாடலை எடுத்துக் கொள்ளலாம். ஒன்று மிக 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 முக்கியமாக ராமனை பற்றி கம்பன் சொல்லக்கூடிய இடம். இது ஏன் அவ்வளவு பாதிப்பு எனக்கு ஏற்படுத்துகிறான் இந்த காட்சி அமைப்பு மூலமாக ராமன் என்றார். முதல்ல அந்த பாட்டை சொல்லிவிடுகிறேன். ராமன் நடந்து போகிற போது எதிரிலே மக்கள் வருகிறார்.
எதிர்வரும் அவர்களை, அவர்களை என்றால் மக்களை, எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன், எமையுடைய இறைவன் என்றால் என்னை ஆளக்கூடிய ராமன் என்று கம்பன் எழுதினார். எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர்கரு கருணையின் முக மலர் ஒளிரா அன்பு ததும்பக்கூடிய மலர்ந்த முகத்தோடு எதிரே வருகிறவர்கள் ராமன் பேசுகிறார். என்ன கேட்கிறான்? எதுவினை இடரில்லை இனிதும் மனையும் மதிதரும் குமரரும் வலியர்கள். எதிரில் வரக்கூடிய மக்கள்கிட்ட என்ன கேட்கிறா? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரே, இப்போ நல்லா இருக்காங்களா? பையன் ஒழுங்கா படிக்கிறானா? வீட்டுல சமையல்லாம் ஆதா? துணைவி நல்லா இருக்காங்களா என்று கேட்டான்ங்கிறதான் பாட்டு. இந்த இதெல்லாம் நான் சொல்லுவது, அவன் சொன்னதுடைய பொருள் அதுதான். எதிரிலே வருகிறவர்களிடம் ராமன் இப்படி இன்முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு இனிமையான சொற்களை சொன்னான்ன்றதுதான் அந்த பாட்டு. இல்ல முதல் செய்தி என்னன்னா, ராமன் யாருன்னா இளவரசன், அடுத்து அவன் தான் ராஜா ஆக போறான். அப்பப்படி அதுக்கப்புறம் தான் மாறிச்சு. எதிரில் வர்றவங்க கிட்ட இவன் பேசினான்னா என்ன பொருள்? இளவரசனான ராமன் தேரிலே வரவில்லை, சாதாரண மக்களை போல தெருவிலே நடந்துதான் போனான் என்பது முதல் செய்தி. தான் பெரிய ராஜா வீட்டு பிள்ளை அப்படின்றதுக்காக அவன் என்ன எதிரில் மக்கள் ஓட்டு கேட்டுட்டே தெருவில் நடக்க போறான். அடுத்து நீங்க ஓட்டு போடுங்க, நான் தான் ராஜா ஆகணும். ஒன்றும் இல்லை, இவங்க அரசன். மக்களை நேசிக்க கூடியவனாக ராமன் இருந்தார். அதனால்தான் தெருவில் நடந்து வருபவனாக ராமன் இருந்தார். இது ஒரு காட்சி ஒன்று. இரண்டாவது, இனிய சொற்களை பேசினான். நீங்க பெரிய இடத்துல இருக்கும்போது இனிமையான சொற்களை பேச வேண்டும்ன்றதுதான் நமக்கு கிடைக்கிற செய்தி. நீங்க அலுவலகத்திலேயே ஒரு பெரிய பதவியில இருக்கிறதுனாலே கீழே இருக்கிறவங்க மேல எரிஞ்சு எரிஞ்சு வென்றவங்க இருக்காங்களா இல்லையா? எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க. ஒரு மேனேஜர் கீழே வேலை செய்யறத பார்த்து எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. கீழே இருக்கிறவன் மதிப்பானா? முதல்ல எதுக்கு எடுத்தாலும் இதே எப்படியாச்சு, அதே எப்படியாச்சு. ஒரு ஆள் மேனேஜர் இருக்கிறவர் அவர் வளர்ந்த நாய் காணுங்க, அதுக்கு அவரோட பிஏ என்ன பண்ணுவான், என் வீட்டு நாய் காணாம போச்சுன்னு அதுக்கு வந்து திட்டி விளம்பரம் கொடு, என் நாய் காணாம போச்சு. அவன் ஒரே வரியில விளம்பரம் கொடுத்தா மேனேஜர் நாயை காணும். இனிமையான சொற்கள் இயல்பாக வரணும். அது ஒண்ணு. இயல்பாகவே எப்போதும் இனிமையா இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் இனிமையான சொல்லு ஆரம்பிச்சாலும் ரொம்ப வீட்டுல ஒருத்தர் எரிஞ்சு எரிஞ்சு விட்டுறான்னு வச்சுங்க, மனைவி எதுக்கெடுத்தாலும் திட்டுவான், எதுக்கெடுத்தாலும் திட்டுவான். அப்படிப்பட்டவன் தமிழில் மணியானையாவுடைய பேச்ச ஒரு நாள் கேட்கிறான். மணியனையா சொல்றார், இனிமையான சொற்கள் தான் முக்கியம். குடும்பத்தில் அப்படி பேசணும்னு அன்னைக்கு அவன் முடிவெடுத்தான், இனிமேல் இனிமையான சொற்களை தான் பேச போறேன். அடுத்த நாள் காலையில அவன் எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே மணியனையா சொன்னான், இன்னைக்கு இனிமையா அப்படின்னு அந்த ஜன்னல் வழி அப்படி அமைதியா பார்த்துட்டே இருக்காங்க. அவன் மனைவி அடுக்கலையிலிருந்து என்ன இந்த மனுஷன் என்ன கத்த காரணம் எந்திரிச்ச உடனே கத்துவாங்க, அந்த அம்மா காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கு பயந்துட்டே கிட்டாம இருக்கிறாரேன்னு பயந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. வாங்கி அமைதி சர்க்கரை இல்லை, சாங்காய் இல்லை, பால் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, அமைதியா குடிக்கிறான். எங்க காஃபி எப்படி இருக்குன்னு பயந்துகிட்டே கேட்குது. உன் கையால எது கொடுத்தாலும் சுவையாதான் இந்த அம்மா பயந்துருச்சு. இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும், உனக்கு என்ன முடியுமோ செய்யலாம், நீ என்ன வச்சாலும் நான் சாப்பிடுறேன், நான் குளிக்கட்டுமாமா, பாத்ரூம் போறேன். இந்த அம்மா பயந்து போய் அந்த அம்மாவோட தம்பிக்கு போன் பண்ண, மச்சானுக்கு என்னவோ ஆயிடுச்சு.
லேட்டா வீட்டுக்கு வராதன்னா இந்த மனுஷன் கேட்க மாட்டாரு. வரும்போது முனீஸ்வரன் ஏதாவது அடிச்சுட்டாங்க, எதுக்கு எடுத்தாங்க எங்க அம்மா அன்புமா இனிமைமான்றாரு. நீ கொஞ்சம் வாடாது தம்பி அவங்கதான் அந்த ஆள் அந்த பார்த்தவன நான் கல்லு சரி அக்காவாச்சே ஸ்கூட்டர்ல வந்து வீட்டு வாசல்ல அப்படி நிறுத்தினான். இவன் அவனை பார்த்து வாங்க மாப்பிள்ள நம்ம அவன் பையன் என்ன ஆச்சு, என்ன மாப்பிள்ள காலையில காப்பு குடிக்கிறீங்களா அப்படின்னு அவன் சமையல் ரொம்ப பேசுறான். உண்மையிலே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணலாம், ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். இவன் மெதுவா வந்து எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தானே கவலைப்படுறீங்க, நான் நல்லவனா மாறிட்டேன், இனிமேல் இனிமையாதான் பேசு, இல்ல எதுக்கு சும்மா பார்த்துட்டு வந்துடலாமே, சரி வாங்க உங்க மகிழ்ச்சி தான் என் மகிழ்ச்சி, டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர்கிட்ட நீங்க சுடுவரில் அடிபட்டதுக்கு போனாலே ஸ்கேன் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை தானே, அதனால அதை அந்த ஸ்கேன் இந்த ஜெராக்ஸ் இது எக்ஸ்ரே ஒரு 37,000 ரூபாய்க்கு பில். அதை கட்டிட்டு திரும்பணும்னா இவனுக்கு கோபம் வீட்டுல வந்து கார்ல இறங்கணும்னா கார் கட்டமாக எடுத்து சொன்னா கேட்க மாட்டேன். 37,000 பில் ஆயிடுச்சு, அறிவு கிடையாது. இனிமையான சொற்களை இயல்பாக பேசினால்தான் நாடும் வீடும் நலமாக இருக்கும் என்று ராமன் காட்டினானே, அந்த குணம் என்னை பாதிக்கும். எனக்கு பிரமிப்பார் ராமனிடம் வந்து அதை கற்றுக்கொள்ள முடிகிறது. அன்பாக இனிமையான சொற்களை சொல்லுங்கள். குகன் யாரு? ஒரு வேடுவன். காட்டுக்கு கிளம்பி போயாச்சு. காட்டுக்கு போன இடத்துல ஏதோ ஒன்று சாப்பிடுறது கையில எடுத்துட்டு வர்றான். இலக்குவன் வெளியே நிற்கிறான். இலக்குவன் கிட்ட தேவா நின்கழல் சேவிக்க வந்தேன், நாவாய் வேட்டுவன் நாயடியேன். அவன் வந்து இலக்குவனை தான் ராமன்னு நினைச்சுட்டான். இலக்குவன் சிறந்த தம்பி அண்ணன் அவளை நினைச்சுட்டாங்க. நீ இருந்து ராமன் தப்பு சொன்னான். ஒருவன் வந்திருக்கிறான், தாயினும் நல்லான், அம்மாவை விட நல்லவனா ஒருத்தன் வந்திருக்கிறான். ஏன் தாயினும் நல்லான்? அண்ணனுக்கு ஏதோ சாப்பிட கொண்டு வந்திருக்கான். ஊர்ல இருந்து ஒரு அம்மா விரட்டி விட்டான் கைகை. இங்க எவ்வளோ கங்கை கரையில சாப்பிட கொண்டு வந்திருக்கான, அவளை விட இவன் எவ்வளோ பெற்றான். தாயினும் நல்லான் வந்தாங்க. வந்து குகன் வந்து நிற்கிறான். வேட்டுவன் அவன் மேல் தீரா காதலன்னு பட்டம் கொடுத்தான். அன்பு சாப்பிட ஏதோ கொண்டு வந்தவன் என்ன சொன்னா, தேனும் மீனும் அமுதினுக்கு அமைவதாக திருத்தினன் கொணர்ந்தன் என்பொரு திருவுளம். தேன் மலைத்தேன், மீன் கங்கையிலே கிடைக்கும். இது ரெண்டையும் நான் கொண்டு வந்திருக்கேன். பெரியவங்க சொன்னாங்க, அன்பினுடைய உயரத்தை காட்ட மலைத்தேனையும் அன்பினுடைய ஆழத்தை காட்ட கங்கை ஆற்றிலே கிடைக்கக்கூடிய மீனையும் கொண்டு வந்தான்னு பெரியவங்க விளக்கம் சொன்னாங்க. திருத்தினம் கொணர்ந்த சாப்பிடுறாங்க, அப்படியே உயிரோட துடிதுமிக்க மீனை கொண்டு வரல, சாப்பிடுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதை விட பெருசு என்கோல் திருவிழம் வச்சுட்டேன். உங்க விருப்பம். நீங்க உபசரிக்கிறதுல இருக்கக்கூடிய உயர்ந்த பண்பை அங்க கம்பன் காட்டலாம். ஏன் நீங்க சில வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிடுங்கன்னு உயிரை வாங்குவாங்க. நமக்கு எது பிடிக்காதோ அது வச்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க, என் மேல அன்பு இருந்தா சாப்பிடுங்க. எங்க பெரிய ஐயா ஒருத்தர் இருந்தார், மேடையில் பேசுறதுக்கு உயிரோட அவர் சொல்லுவார், ஒரு தட்டில 3 வடையை வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அந்த வடையை பார்த்தாலே அது விலங்கமானதுன்னு தெரியுது. சொன்னா கேட்க மாட்டாங்க, சாப்பிடுங்க கண்டிப்பா. சரி, அந்த வடையை கொஞ்சம் அப்படி பிச்சு அப்படி வாயில வடை எப்படி இருக்கு? இவர் சொன்னார், வடை மேல ஒரு தப்பு இல்லை, நான் தான் ஒரு 4 நாள் லேட்டா வந்துட்டேன்.
இது ராமன் தான். நான் நினைக்கிறேன் எனக்கு கொடுத்த 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதான் நானா கேட்டு வாங்கிக்கிறேன். நேரம் இல்லைங்கிறதுனால ராமன் காப்பியம் முழுக்க வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான குணங்கள், இனிமையான இயல்புகளை வைத்திருக்கிறான் ராமன். அதனால் அவன் என்னை பெரிதும் பாதித்தான் என்று சொல்லி சொற்களை நிறைவு செய்கிறேன். நேரத்தின் நிர்பந்தத்தினால் மிக மிக சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கி விடைபெற்றுக் கொண்டார் ராமலிங்கம். இப்பொழுது மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ணன் பாத்திர படைப்பு குறித்து நம்முடைய நாதன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். ராமனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. ராமன் குறித்து எங்காவது தகவல் பேசினால் அந்த சபையில் அனுமன் வந்து அமர்ந்திருப்பான் என்பது ஐதீகம். அனுமன் அமர்ந்து கர்ணனின் குறைகளை கேட்கின்ற இறையன் பெற்ற அவை என்பதில் கர்ணனை பதிவிடுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. கர்ணனை நான் இப்படி சொல்லுகிறேன், கருவிலிருந்த காலத்திலிருந்தே அவன் அவமானப்பட்டான். கருவிலிருந்த காலத்திலிருந்து தன் உயிர் பிரிகிறவரை தந்தது மட்டுமல்லாமல் தன்மானங்களை எல்லாம் இழந்து இந்த பாரதத்தின் நாயகனாக அவன் நின்றான் என்கிற செய்தியைத்தான் நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன். காலம் குறிப்பெழுதிய கர்ணனை பதிவிடுகிற பொழுது நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்ணனுக்கு எதிராக அர்ஜுனனை வைத்து அம்புகளை ஏவவிட்டுக் கொண்டே இருந்த அந்த மாயக்கண்ணனை காலம் என்ன செய்தது தெரியுமா? போர்க்களத்தில் மாவீரனுடைய அம்புகளை தானே கர்ணன் மீது எழுதினாய். ஒரு சாதாரண வேடன் விலங்கென்று எண்ணி எழுதக்கூடிய அம்பில் உயிர் பிரியும் என்று கடவுளுக்கே காலம் மரணத்தை தந்தது. காலம் எப்படிப்பட்டது என்றால், மண்ணில் பிறந்த யாரையும் மரணம் ஏமாற்றுவதே இல்லை. அது மனிதனாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் மனித பிறப்பெடுத்து கடவுளாக இருந்தார். நண்பர்களே, நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் போர்க்களத்தில் வந்து நிற்கிறேன். 16ஆம் நாள் 17ஆம் நாள் போர்க்களத்தை நீங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் எந்த பாரத கதையில் படித்திருந்தாலும் சரி, பேராண்மை மிக்க மாவீரர்கள் 2 பேர் அர்ஜுனனும் கர்ணனும் போர்க்களத்தில் நிற்கிறார்கள். 2 பக்கமும் சண்டை போர் முரசு முழங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒருவன் தீ அம்புகளை எய்துகிறான், ஒருவன் தண்ணீர் அம்புகளை எய்துகிறான், ஒருவன் மாயக்காற்றை சுழற்றக்கூடிய அம்புகளை எய்துகிறான், ஒருவன் இறுதி விளக்கும் வெறிச்சு அம்புகளை தூங்குகிறான். இந்த போர்க்களத்துக்குள்ளே நீங்கள் நின்று பாருங்கள். கட்டம் வருகிறது. பரசுராமர் அவர்களுடைய சாபத்தினாலே சிறந்த அஸ்திரத்தை எடுத்து அர்ஜுனனை பார்த்து குறிவைக்கிற பொழுது அவனுடைய தேவ சக்கரம் பூமியிலே புதையிட்டு யோசித்து பார்க்கிறான். நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. என் காதில் இருந்ததை கொடுத்தேன், மார்பில் இருந்ததை கொடுத்தேன், அரண்மனை பெட்டகத்தில் இருந்ததை கொடுத்தேன், என்ன என்னிடத்தில் இருந்ததோ அத்தனையும் கொடுத்தேன். தர்மத்திற்கு தலைவனே என்னிடத்தில் ஏமாற்றி பொருள் ஈட்டி பெற்றிருக்கிறான். ஆனால் இதோ நான் இப்படி சொல்கிறேன், தர்மோ ரட்சித ரட்சித, தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார்கள். பிறந்த பொழுது தாய் என்னை ஏமாற்றினார். யார் தந்தை என்று சொல்ல வேண்டிய சூரிய பகவான் மேகத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார். வித்தை கற்றுத் தந்த குரு பரசுராமன் எனக்கு சாபம் தந்தார். தெய்வமாகிய கண்ணன் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்தார். மாதா பிதா குரு தெய்வம் யாரும் எனக்கு நல்லதே செய்யாத. ஆனால் பலம் குறைந்து ஒரு மாவீரன் இருக்கிற பொழுது அவனுக்கு எதிராக ஒரு மாவீரன் அம்பை தொடுக்கவே முடியாது என்கிற நிலையிலே அர்ஜுனன் நிற்கிறான்.
கிருஷ்ணன் என்ன செய்யறான் தெரியுமா? கொண்டு 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 இரக்கம் காட்டாதே என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். மாவீரன் கர்ணன் சொன்னா, அர்ஜுனா, பூமியிலே என்னுடைய தேர் வைத்திருக்கிறார். இந்த தருணத்தில் நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். கைகளிலும் கால்களிலும் பித்தெறிந்து ரத்தங்களையும் சதைகளையும் எலும்புகளையும் பார்க்கிற போர் முனையிலே நின்று கொண்டிருக்கிறோம். 6 வயதில் நாம் விளையாடிய குழந்தையின் கை உடைந்ததற்காக 1 வாரம் அழுது கொண்டிருந்த சகோதரத்துவம் வாய்ந்தவர்கள் நாம். போர்க்களத்தில் மரணம் வரும், வெற்றி வரும், அவமானம் வந்துவிடக் கூடாது என்பதனால் சொல்கிறேன் அர்ஜுனா, பொறுத்துக்கொள். செய்ய ரௌத்ராசுரம் ஏவப்படுகிறது. கர்ணனுடைய தேர் உருளைகள் முழுவதுமாக பூமிக்குள் புதைத்துக் கொண்ட அந்த காட்சியை பாருங்கள். நான் கொஞ்சம் வேகமாகவே போய் கொண்டிருக்கிறேன். கர்ணன் தேரை விட்டு கீழே இறங்குகிறான். தேரை தூக்க முயல்கிறான். 4 அங்குலம் மட்டும்தான் அவனால் தூக்க முடிகிறது. வீரம் நிறைந்த கர்ணனின் கண்கள் முதல் முறையாக கண்ணீரை துளிர்த்தது என்று ராஜாஜி எழுதுகிறார் என்றால், மாவீரனின் கண்களில் கண்ணீரை வரவழைத்த கயவன் மாய கண்ணன் என்பதைத்தான் நான் நெகிழ்ச்சியான குற்றச்சாட்டாக உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். கர்ணன் மீண்டும் சொல்லுகிறான், அர்ஜுனா, பாதையின் நெளிவி சுழிகளை முயல்களை காட்டிலும் ஆமைகள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் கீழிருக்கிறேன், நீ மேலிருக்கிறாய். பூமியில் புதைந்திருக்கிற இந்த சக்கரத்தை நான் மேல் தூக்குகிற வரை நீ பொறுமையாக. அதன் பிறகு நாம் போரிடலாம். இது யுத்த நீதி. ஆனால் கண்ணனுடைய அழுத்தம், நீ செலுத்து, நீ செலுத்து என்று சொல்லுகிறான். மீண்டும் எச்சரித்தார் கர்ணன். மீண்டும் எச்சரித்தார், என்னை கொன்று விடலாம் அர்ஜுனா. இந்த பூமியில் மனித உயிர்கள் இருக்கிறவரை என் புகழை நீ ஒன்றும் செய்துவிட முடியாது. பாரதம் என்று வென்றுவிட்டால் மாவீரன் கர்ணன் என்கின்ற பெயரை யாரும் எடுத்துவிட முடியாது. உனக்கு நான் யுத்த தர்மம் சொல்லுகிறேன், கேள். நீ மாயக்கண்ணனுடைய ஆசையோடு நிற்கிறாய். மாயக்கண்ணன் உனக்கு குதிரை ஓட்டுகிற தேர்ப்பாகனாக நிற்கிறார். இதோ நெஞ்சு நிமிர்த்தி நான் சொல்லுகிறேன், இந்த போர்க்களத்தில் அன்றைக்கு உன்னுடைய வித்தைகளை காட்ட வேண்டும் என்று நீ அஸ்தினாபுரத்தில் வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்த பொழுது எப்படி நெஞ்சு நிமிர்த்தி வந்து நின்று வா என்னுடன் சண்டைக்கு என்று கேட்டேனோ, அதே இளமை பருவத்தோடு, அதே பொங்குகிற ரத்தத்தோடு, அதே பேராண்மையோடு பாரதத்தினுடைய நாயகனாக நான் இருக்கிறேன். யுத்த களத்திலே யுத்த தர்மம் எது என்பதை நீ கேள் என்று சொல்கிறார். தலைமுயிரை அவிழ்த்திருப்பவன், கட்டிய தலைமுயிரை அவிழ்த்திருப்பவன், புறம் காட்டி ஓடுபவன், அந்தன் வணங்குபவன், சரணடைந்தவன், ஆயுதங்களை கீழே வைத்தவன், பானங்களை இழந்தவன், யாசிப்பவன், கவசம் நழியவன், இவர்களிடத்திலே சுத்த வீரர்கள் அம்பு வீசுவதில்லை. நான் கீழ் இருக்கிறேன், நீ மாவீரன், ஏறு அம்பு விடலாம். நான் இருக்கிறேன். என்ன தவறு இருக்கிறது? மாயக்கண்ணனுடைய லீலைகளை நான் பதிவு செய்கிறேன், கேள். அர்ஜுனன் நிலைத்தடுவார். ஒருவேளை குருதி பந்தம் இருக்குமோ எனக்கும் கர்ணனுக்கும் என்கின்ற உள்ளுணர்வு அவனை வாட்டி வதைத்திருக்கிறது. தடுமாறுகிறார். கைகளில் இருக்கிற வில்லும் அம்பும் அவனிடத்திலிருந்து நழுவுவதற்கு பார்க்கிறது. பூமி அதை இழுத்துக் கொள்ளுகிறது. அந்த நேரத்தில் கண்ணன் வாய் மலர்கிறார். கர்ணா, அர்ஜுனனை ஏமாற்ற பார்க்கிறாய். அன்றைக்கு ஒரு நாள் திரௌபதி சபையில் அவமானப்பட்ட பொழுது உன்னுடைய தர்மம் எங்கே போனது கர்ணா? அரக்கு மாளிகை கட்டினீர்களே, அப்பொழுது உங்களுடைய தர்மம் எங்கே போனது? பீமனுக்கு விஷம் கொடுத்தீர்களே, அப்பொழுது உங்களுடைய தர்மம் எங்கே போனது? அபிமன்யுவை பலர் கூடி கொன்றீர்களே, எங்கே போனது தர்மம் என்று அடுக்கடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டு கர்ணன் எதுவும் பேசிவிடக் கூடாது, அர்ஜுனன் மனம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக கர்ணன் பேசிக்கொண்டே இருந்தார். இந்த இடத்தில் தமிழ் சான்றோர்களை நான் ஒன்று சொல்லுகிறேன். துரியோதனன் தந்திரங்களின் மூலமாக அரசவையை பெற்றுக்கொள்ள முயன்ற பொழுது பாரத கதையிலேயே ஒருவன் மட்டும்தான் போரின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னான். அவன் தான் கர்ணன். கர்ணன் கரையிலே நின்றான். நான் இப்படி சொல்லட்டுமா? அறுபடாமலேயே புறக்கணிக்கப்படுகிற 2வது சிறப்பாக கர்ணனை கர்ணன் உதாசீனப்படுத்தினான். அதனால் தான் கர்ணனுடைய மரணம் நடந்தது. இதோ கர்ணன்
கடைசியாக ஒரு ஆயுதத்தை எடுத்தான். அர்ஜுனனை நோக்கி குறிவைத்தான். அதோ தர்ம ததோ ஜெய, ஏதோ தர்ம ததோ ஜெய. எந்த தரப்பில் தர்மம் இருக்கிறதோ அந்த தரப்பில் தர்மம் வெல்லட்டும் என்று அம்பு எய்தினான். கிருஷ்ணன் அவனுடைய தேர் சக்கரத்தை பூமியிலே அழுத்தி துரியோதன் அர்ஜுனனுடைய உயிரை காப்பாற்றினான். இனி ஒன்றும் செய்துவிட முடியாது என்கின்ற நிலைமையிலே தான் அர்ஜுனன் அஞ்சலிகம் என்கின்ற ஒரு அம்பை எய்துகிறான். உடல் முழுவதும் அம்பு இருக்கிற பொழுது கர்ணன் சொன்ன தத்துவம், அர்ஜுனா, ஏற்கனவே நிறைந்த குளத்தில் மீண்டும் மீண்டும் மழை பெய்து என்னவாக போகிறது? குளம் நீரை புறக்கணிக்கும், அவ்வளவுதான். என் மீது இனி எத்தனை அம்புகளை தொடுத்தாலும் என் உடல் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நடத்தும் நாடகத்தை என்று சொல்கிறான். கர்ணன் மீது அம்பு எய்தப்படுகிறது. உதிர்வதற்கு காற்றுக்கு காத்திருந்த இலையை போல கர்ணனுடைய உயிர் பிரிந்தது. கர்ணனுடைய உயிர் பிரிந்தது என்கின்ற இடத்திலிருந்து நான் கர்ணனுடைய உயிர் விஷயங்க. இங்க நான் சில செய்திகளை சொல்கிறேன். குணத்துல குந்தியும் கிருஷ்ணனும் ஒண்ணுதான். நான் இன்னும் கூட சொல்ற பாருங்க, உலக வரலாற்றிலேயே தாயும் தெய்வமும் சேர்ந்து சதி திட்டம் செய்து வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ஒரு கொலை எதுவென்றால் அது கர்ணனுடைய கொலை. குந்தி தேவி அஸ்தினாபுரத்தில் அந்த சங்கினுடைய சப்தம் கேட்கிறது. அஸ்தினாபுரத்தில் அந்த சப்தம் கேட்கிறது. யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. நீங்கள் மணி அடித்தவுடன் அமர்ந்துள்ளது. அது நண்பர்களே, நான் வியாச பாரதம் படித்திருக்கிறேன், வில்லி பாரதம் படித்திருக்கிறேன். தமிழறிஞர்களின் திறன் வாய்ந்த எழுத்துக்களால் கட்டமைக்கப்பட்ட பாரத கதைகளை படித்திருக்கிறேன். மதுரை சிவகங்கை மாவட்டத்திலே சாவடிகள் உண்டு. மகாபாரதம் கதை படிப்பதை அவர்கள் வழக்கமாக வைத்திருப்பார்கள். பௌர்ணமி இரவில் ரொம்ப விசேஷம். பூசாரி ஒரு லாந்தர் விளக்கை வைத்துக் கொண்டு படிப்பார். 7 எடுத்து வாசிப்பது என்று பழக்கம். அதில் பாரதமும் ராமாயணமும் கிராமம் தோறும் அப்படித்தான் பரவியது. 17ஆம் நாள் இரவு காட்சியை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். போரிலே இவன் இறந்தான். குந்தி வருகிறாள் போர்க்களத்துக்கு. எதற்கு தெரியுமா? அவள் 2 வரத்தை பெற்றிருந்தாள். அதன்படி கர்ணன் நடந்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டாள். இப்பொழுது அவள் பெற்ற 2 வரத்தை அவள் நிறைவேற்ற வேண்டும். அதிலே ஒரு வரம் கர்ணனை தன்னுடைய மகன் என்று அறிவிக்க வேண்டும். அருள் கூர்ந்த தமிழ் சான்றோர்களே, இதோ இந்த வழிபோக்கில் சொல்கிறேன். உங்களுடைய சிந்தையில் மந்திர சொல்லாக சொல்லுகிறேன். உங்களுடைய செவிகளில் இதை வைத்துக் கொள்ளுங்கள். போர்க்களத்திலே என்னுடைய தலைமகன் கர்ணன் என்று சொல்லுவதற்கு குந்தி முற்பட்ட பொழுது அவளுக்கு வயது 90. என் மகன் இதுகின் கண்களில் கண்ணீர் வருவதற்கு எந்த நரம்புகளும் இல்லை. ஒரு துளி ரத்தத்தை எடுத்து வெற்றி கழகம் விடுவதற்கு அவள் உடலிலே ரத்தங்கள் இல்லை. 90 வயது கிழவி தன்னுடைய மகனை கொஞ்ச வேண்டும். பிறந்தவுடன் ஆற்றிலே போட்டுவிட்ட மகன், கேட்ட வரத்தை எல்லாம் தந்துவிட்டு மரணம் அடைந்திருக்கிற மகன், அவனுக்கு தர வேண்டும் என்ற பொழுது உலக வரலாற்றில் இல்லாத காப்பியத்தினுடைய முக்கிய கருப்பொருளை நான் சொல்லுகிறேன். 90 வயது கிழவி, கண்களில் உயிர் மட்டும் இருக்கிற கிழவி, மகனே கர்ணா என்ற பொழுது அவள் மார்பு காப்புகளில் இருந்து பால் வந்தது. மகாபாரதம். இதுதான் கர்ணனுடைய பெருமை. அப்படி 90 வயதில் பால் குடித்து நெகிழ்ச்சியாக வாழ்ந்த மாவீரனின் கர்ணன் கதையை இன்னும் ஒரு கதை உங்களிடத்திலே பேசுவேன். நன்றி, வணக்கம். குறுகிய நேரத்தில் கர்ணனை கண்முன்னாலே கொண்டு வந்து காட்டினார். தாயும் தெய்வமும் சேர்ந்து செய்த படுகொலை தான் கர்ணனுக்கு நேர்ந்தது என்று சொன்னதை நீங்கள் நினைவில் இருத்தீர்கள். உருக்கமான பேச்சு, உண்மையில் பாராட்டக்கூடிய பேச்சு. ஆனால் மணி அடித்தால் உட்கார வேண்டும்.
அடுத்து சகுனி வருகிறார். அவகாசம் குறைவாக இருப்பதனால் அனைவருக்கும் ஒரு நல்ல தலைப்பு சகுனிக்காக வந்திருக்கிறேன். சகுனி வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். இதுல 4 பாத்திரம்: ராமன், கிருஷ்ணன், கர்ணன், சகுனி. தலைப்பு வந்து காப்பியத்தில் படித்து பார்த்த பிறகு நமக்கு வியப்பூட்டுகிற கதாபாத்திரம். அந்த வியப்பூட்டுகிற கதாபாத்திரம் சொன்னவனையே ராமனையும் கிருஷ்ணரையும் தள்ளி வச்சிடலாம். ஏன்னா 2 கடவுள். ராமலிங்க சொன்னார், ராமர் வந்து போகும்போது எல்லாரையும் நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, நல்லவரை அப்படிதான் சொல்லுவார். அது படிச்சதோட சரி. எங்க தெருல ஒரு நல்லவர் இருக்கா சார், உண்மையே நல்லவர். யாரை பார்த்தாலும் வர சார் வர சார். ஆனால் பின்னால் என்ன சொல்லுமா, அந்த ரமேஷ் யாரு எல்லாரும் கையை செஞ்சுருவாங்க. நல்லா அதாவது நல்லவனாக இருக்கிறதே தப்பு. ஆனா கர்ணன் அண்ணன் பேசினார். கர்ணன் நல்ல கதாபாத்திரம் தான். ஆனா அந்த காப்பியத்துல காட்டும் போது இவர் ஒரு பாசிட்டிவ் மட்டும் சொல்லிட்டாரு கர்ணனை பத்தி. கர்ணன் மகா கர்வி, கர்ப்பம் பிடித்தவர். அது மட்டும் இல்லாம திரௌபதியை துயில் புரிய வேண்டும் ஐடியா கொடுத்ததே அவன். ஆனா சகுனி ஃப்ரம் த பிகினிங் சார், நீங்க உண்மையே சகுனிய பாத்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ஆச்சரியமா ஒரு மனுஷன். சகுனி கதாபாத்திரத்துக்கு தெரியாதா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லா வீட்டையும் பாருங்க, கண்ணன் பேர் வச்சிருப்பாங்க, ராமன் பேர் வச்சிருப்பாங்க, கர்ணன் பேர் வச்சிருப்பாங்க. எந்த வீட்லயாவது சகுனி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எல்லா குடும்பத்திலையும் கர்ணன் இருக்கிறானோ கண்ணன் இருக்கிறானோ எங்க ஆபீஸ்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு சகுனி அவ்வளவு பலமான சார். சார் சகுனி நொண்டி நொண்டு நொண்டி மாற்றுத்திறனாளி. சகுனி மாற்றுத்திறனாளி. ஆனா அவன் ஒரிஜினலா மாற்றுத்திறனாளி இல்லைங்க. தன் சபதத்தை முடிப்பதற்காக மாற்றுத்திறனாளியாக மாறிய திறனாளி. கடைசி வரைய நொண்டும் போதெல்லாம் அவனுடைய ஒரே கவனம் இந்த பீஷ்மர் குடும்பத்தை பூண்டோடு அடிக்கும். எவ்வளவு நல்லவன் பாருங்க. ஒரே மீதி பேர் இந்த மகாபாரதத்தில் வர எல்லா கதாபாத்திரமும் பார்த்தீங்கன்னா நான் நடிச்சிருவேன், நீயும் நடிச்சிருவேன், ரத்தத்தை புண்ணி முடிய எல்லா சபத வாய் நிறைய. ஆனா சபதத்தை வாய் நிறைய சொல்லாம ஒரே ஒரு சபதம் தான் அவன் மனசுல, இவங்க எல்லாரையும் பூண்டோடு அழிக்கணும்னு ஒருத்தங்கிட்ட வாய் தப்பு சொன்னதில்லைங்க. ஆனா செஞ்ச விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கெல்லாம் என்ன கதை எடுக்கிறான் சார், சீரியல் எடுக்கிறான், மாமியார் மாடியில இருந்து தள்ளி விடுறது, எல்லா வேலையும் சகுனி கற்றுக் கொடுத்துறான். பீமன் குடிக்கிற பாயாசத்துல விஷம் தான். பீமனை பாம்பு விட்டு கடித்து வச்சான். எல்லா சீரியலுக்கும் அப்பவே ஆரம்பிச்சு வச்சிருக்கான். ரொம்ப அற்புதமான கேரக்டர் சார். சார் ஒண்ணு இல்லை, அது எதுக்குன்னா தன்னுடைய சகோதரி காந்தாரி ஒரு குருடனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆக்சுவலா காந்தாரியுடைய ஜாதகம் சரியில்லைன்னு அங்க ஒரு குழந்தை இருக்கும். அதனால பீஷ்மர் கோவம் வந்தது. ஆனா இவன் அக்காவோட போய் அந்த குடும்பத்தையே வேறெடுத்தான். வேறெடுக்கணும்னு நினைச்ச ஒரு கதாபாத்திரம் எவ்வளவு சிறப்பாக வியப்பூட்டுகிறது என்றால் அது சகுனி கதாபாத்திரம் தான். ஒருத்தனே ஒழுங்கா தூங்க உள்ள சார். எல்லார் மனசுலயும் கிருஷ்ணன் இருந்த, ஆனா கிருஷ்ண மனசுல சகுனி மட்டும்தான். பகவான் கிருஷ்ணனுக்கே தப்பு கொடுத்த ஒரே
ஒருத்தனை நாசம் பண்ணணும்னு அவனுடைய ஆசையை தூண்டணும். சதுரங்க சினிமா அது அன்னைக்கே செய்யணும். திரௌபதிக்கு சுயவரம் நடக்குது. துரியோதனை மோட்டிவேட் பண்ணலாம், நீ போன. ஏன்னா சகுனிக்கு தெரியும் துரியோதனை ஜெயிக்கவே மாட்டாங்க. ஆனா மோட்டிவேட் பண்ணுவான், என்ன ஆசையை தூண்டுது, நீ போனீங்கன்னா திரௌபதி கிடைப்பா. அது மட்டும் இல்ல, துருவர நாடு கிடைக்கும், அந்த படம் கிடைக்கும், நீ போ. ஆமா நம்பி போ. தோத்துருவோம். சபதம் எல்லாமே அப்படிதான் அவனுடைய சபதம். சார் பாண்டு செத்துட்டான். திருதராஷ்டிரன் பதவி ஏற்கணும் தயங்குறான். அப்போ போய் பேச சகுனிய மாதிரி ஒரு பெஸ்ட் மைண்ட் லீடர், ஃபேஸ் லீடர் யாருமே இல்லை. எந்த கதாபாத்திரமும் இல்லை. அதுலேயும் எப்பவுமே நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தனுடைய குணம் தெரியணும்னா அவன் கண்ணிட கண்டுபிடிக்கும். மகாகவி பாரதி சொல்லுவாங்க, கட்டுறுதி கொண்ட ஒரு கண்ணிலே நல்ல குணம். ஒருத்த குணத்தை கல்ல பார்த்துருவாங்க. திருதராஷ்டிரனுக்கு கண்ணே கிடையாது. ஆனா அவன் பேசுறதுல அந்த மூச்சில ஏற்படுகிற அந்த தசையுடைய அசைவிலேயே அவன் மன ஓட்டத்தை புரிஞ்சு அவனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவான் சகோதரி. அதுதான் அவனுடைய சிறப்பு. அவன் சொல்லுவான், இந்தியாவே முதல்ல வாரிசு அரசியலை அறிமுகப்படுத்துறது சகுனி தான். திருத்தராஷ்டிரியில சொல்றான், நீ பதவி ஏற்பு, அப்பதான் உன் பையன் அடுத்தது மன்னனாகும். இல்லைன்னா பாண்டுவோட பையனும் மன்னனாயிடுவாங்க ஃபர்ஸ்ட். உடனே ஓகே. சகுனிய மாதிரி ஒரு வாரிசு அரசியலை உண்டு பண்ணினான். எல்லாமே வில்லனோட ரோலை ரொம்ப தெளிவா பண்ணுவான் சார், ரொம்ப தெளிவா பண்ணுவான். ஒருவனுடைய அவன் ஒரு அமைச்சர் கூட்டம் நடத்துறான். என்ன அரக்கு மாதிரியே எங்களை வேலை பண்ணும். அமைச்சர் கூட்டம் நடத்துறான். எப்பவுமே அமைச்சர் கூட்டத்தில் நடத்துறதுல உஷாரா இருக்கணும். மிஸ் பண்ணாக்கா விஷயம் வெளியில போயிடும். இவனுடைய உள்ள அரக்கு மாளிகைக்கு கொண்டு வரணும். அவன் என்ன அழகா பிளான் பண்ணுவான் தெரியுமா? ஒரு ஆளை காலி பண்ணும், ஒரு நாட்டை காலி பண்ணனா ஒரு அமைச்சர்கிட்ட சொன்னா போதும், அந்த ஆள் அந்த வேலையை சரியா பண்ணிடுவான்னு நினைச்சுதான் ரோசன் ஒரு மந்திரி கிட்ட காசை கொடுத்து நீ போய் அரக்கு மாளிகையை ரெடி பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் மிக அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தவன். இந்த குடிக்கிறவன், இந்த சூதாடுறவன் விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அது ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்து 3ஆம் தேதி முடிச்சிருவாங்க. அந்த டெக்னிக் தெரியும். தர்மனை எதால கவுக்கணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா தர்மனுக்கு சூதாட்டத்தில் இருக்க சொல்லுது. தர்மன் ஒரு தனி விசேஷம். நல்லவன் நல்லவன் மாதிரி இருப்பான். டக்குன்னு அவனுக்கு போன வெளியே தெரியும். அவனை சூதாட்டத்துக்கு கூப்பிடுவாங்க. பேச்சாற்றல்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான கதாபாத்திரம் சகுனி. சூதாட்டில் ஆடுவாங்க, எல்லாம் இழந்துடுவாங்க. 5 சகோதரர்களையும் இழந்துடலாம், தன்னை இழந்துடலாம். அப்போ துரியோதனை ஓடு குதிப்பான். சகுனி சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை நம்ம முடிச்சு இருக்கு. தர்மனுக்கே சந்தேகம், சகுனி திடீர் நல்லவன் ஆயிட்டான். ஏன்னா துரியோதனை குதிக்கிறான், இவன் அழகிறான். சும்மா அவன் தோத்துட்டானா அதுக்காக நீ கவனி. இப்ப திரௌபதி வச்சு ஆடுவாங்க. பேலன்ஸ் திரௌபதி வச்சு ஆடுவாங்க. மாமனே உட்கார்ந்தான், திரௌபதி போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். பேச்சு திறன் அதிகம். எந்த விதமான நல்லதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா கெட்டதுக்கும் முதன்மையா இருந்தான். ஆனா வாய் விட்டு எந்த இடத்துக்கும் சொன்னதில்லை. கிருஷ்ணனுக்கு டப்பு கொடுத்தவன். இஸ் எ ரிங் மாஸ்டர். எல்லாருக்கும் இஸ் எ ரிங் மாஸ்டர். ஒரே அரசையில் முடிச்சிருக்காங்க. இஸ் எ ரிங் மாஸ்டர். சார் அவங்க பாண்டவருக்கு என்ன நல்லது நடக்குதுன்னு உடனே தெரிஞ்சு இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறவங்க. ஒரு யாகம் நடத்தலாம், பூதம் வந்தது. பூதத்தை கௌரவர்களை நாசம் பண்ண சொன்னான், பாண்டவர்களை நாசம் பண்ண சொன்னா முடியல. நாரதருடைய அட்வைஸ் படி அர்ஜுனன் போயிட்டு ஒரு தவம் செஞ்சு ஒரு பெரிய அஸ்திரம் வாங்க போறான். கேள்விப்பட்டவொடனே கர்ணனை தூக்குவான். இந்த கர்ணன் மத்து கர்ணனை தூக்குவான். நீ போய் பரசுராமன் கிட்ட போய் அஸ்திரம் வாங்கி வாங்கணும்.
போய் பிராமணா கொண்டு போ அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு எப்படின்னா அப்படிதான் தமிழ்ல ஒழிக்க முடியும்னு தெரியும். ஒவ்வொருத்தரையும் ஒழிச்சிட்டு வந்தவன் 18வது நாள் சாகலாம் சார். சாகும்போது என்ன தெரியுமா, அவனுடைய மிஷன் ஓவர், அவன் நினைச்ச காரியம் நடந்து வெற்றி பெற்றான். வாய்ப்புக்கு நன்றி. இயல்பு மாறாமல் நகைச்சுவை இழையோட சகுனி பாத்திரத்தை இதைவிட சிறப்பாக வேறு யாராவது அழகாக ஒரு கருத்தை சொன்னார். எல்லாருடைய மனங்களிலும் கிருஷ்ணன் இருந்தாங்க, ஆனால் கிருஷ்ணனுடைய மனங்களில் சகுனி பேசினார். இப்பொழுது அந்த கிருஷ்ணன் குறித்து பேசுவதற்காக பர்மிஷன் சொன்னாங்க. அறிவார்ந்த சபைக்கு வணக்கம். நடுவர் திருப்பதிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய மோகனசுந்தரம் அவர்கள் சகுனி என்கின்ற பாத்திரத்தை ரொம்ப சிலாகித்து பேசியிருக்கிறார். அது அவருடைய குணம். கற்போர் நெஞ்சை என்கின்ற சொல் இங்கே பட்டிமண்டபத்தின் பொருள். கற்போர் யார்? தவறான ஒன்று எப்படி நம்மை வியப்பில் ஆக்கும்? கோபம் தானே வரணும். அதை இவ்வளவு சிலாகித்து பேச முடியுமா? நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஏன் நான் கிருஷ்ணனை பற்றி இங்கு பேச வேண்டும் அப்படின்னு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் கிருஷ்ணன் என்ற தலைப்பில் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னை மிக மிக ஆழமாக பாதித்த, என்னை வியப்பில் ஆழ்த்திய ஒரு பாத்திரம் கிருஷ்ணன். என்னுடைய வீட்டில் தாயார் ஒரு ரொம்ப ரிலீஜியஸ் ஆனவங்க. அவங்களுக்கு கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதும் நான் வெளியில போகும்போது வரும்பொழுது கிருஷ்ணனை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க சொன்ன ஒரு செய்தி, சூது இருக்கு இல்லையா, அது கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். குடிக்கிறாங்க, தவறான நடவடிக்கைகளில் பழகுகளில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, அவர்கள் மீண்டு வந்து விடுவார்கள். ஆனால் சூது இருக்குல்ல, அது ஒரு வம்சத்தையே அழித்துவிடும். ஒரு நாட்டை, இந்த உலகத்தை, யாரெல்லாம் சூதாடுகிறார்களோ அவர்களுடைய வம்சத்தையே அழித்துவிடும் என்பதை கிருஷ்ணன் தன்னுடைய இருப்பின் மூலமாக நிரூபித்து இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படிமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். தர்மனே ஆடினாலும் கிருஷ்ணன் அந்த சூதிலே கலந்து கொள்ளவே இல்லை. பார்த்தாயா, கடவுள் எப்பொழுதும் சூதுக்கு எதிரானவர். ஏன் தெரியுமா? கடவுளுக்கே தெரியும் சூதாடினா சகுனிதான் ஜெயிப்பாங்க. அதனால் சூது தவிர என்கின்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்திற்கான அடையாளமாக கிருஷ்ணன் இருக்கிறார். கிருஷ்ணனை நான் வியந்து பார்ப்பது 4 விஷயங்கள். கடவுளாக அவர்களை பார்க்கிறார். கிருஷ்ணனை கடவுளாக பார்க்கிறார். சரியை, கிரியை, ஞானம், யோகம் என்கின்ற 4 மார்க்கங்கள் உண்டு ஆன்மீகத்தில். 4 மார்க்கத்திலும் கடவுளாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவன் கிருஷ்ணன் மட்டும்தான். பக்தியில் அவனை அடையலாம், கிரியையில் அவனை அடையலாம், யோகத்தில் அவனை அடையலாம், ஞானத்திலும் அவனை அடையலாம். ராமனை பற்றி பேசினார்ல அண்ணன், கிருஷ்ணனுடைய முதல் அவதாரம் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? ராமன் ஒரு நல்ல ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட். ஒரு சொன்ன மாதிரி ராஜா இஸ் a very good student. எப்போ ஒரு ஜென்மத்துல நல்ல ஸ்டூடெண்டா இருப்பீங்களோ அடுத்த ஜென்மத்துல நல்ல குருவா வரலாம் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ண அவதாரம் ஒரு மிகப்பெரிய காட்சி. நான் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய ஜெயகாந்தன் அவர்கள் ஐயாவுக்கு ரொம்ப ஆதர்சமான எழுத்தாளர். ஜெயகாந்தன் அவர்களை பற்றி ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன். அது அவருடைய வாய்ஸ் ஓவர்லயே இருக்கு யூடியூப்ல. கோயம்புத்தூர்ல அவங்க பேச வராங்க, பாரதியை பற்றி பேசுவார். இப்பொழுது ஜெயகாந்தன் விஸ்வரூபம் காட்டுவார்னு அனௌன்சர் சொல்லிட்டாங்க. மேடைக்கு வந்த அந்த சிம்மம் நின்று சிலிர்த்து விட்டு சொன்னது,
யாரோ என்னை பற்றி சொன்னார்கள், நான் மேடைக்கு வருகிறேன், நான் பாரதியை பற்றி பேசுவேன், விஸ்வரூபம் காட்டுவேன் என்று சொன்னார். தவறு. விஸ்வரூபம் என்பது காட்டப்படுவதில்லை, காண்பது என்று சொன்னார். கிருஷ்ணன் என்பவன் விஸ்வரூபம் எடுத்தான் என்பது இந்த உலகம் அவனை பார்க்க இல்லை. யாரெல்லாம் அவனை கண்டு கொண்டார்களோ அவர்கள் தான் அவனுடைய விஸ்வரூபத்தை புரிந்து கொண்டார்கள். உதாரணத்திற்கு ஒரு மிகப்பெரிய போர்க்களத்திலே கீதை சொல்லப்படுகிறது. கீதை எங்க சொல்லப்பட்டுச்சு? போர்க்களத்தில் சொல்லப்படுகிறது. போர்க்களத்தில் சொல்லப்பட்ட கீதையை யார் கேட்டது? யார் கேட்டாங்க? அர்ஜுனன் கேட்டான். கிடையாது. இன்னும் 2 பேர் கேட்டாங்க. ஒட்ட சஞ்சயன் மூலமாக திருதராஷ்டிரன். ஏன் தெரியுமா? சஞ்சயன் ஏற்கனவே ஞானி. எதுக்கு திருதராஷ்டிரனுக்கு கீதை புரியல தெரியுமா? சொன்ன வாய். கிருஷ்ணன் சில விஷயங்களை சொல்லணும், அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும் என்கின்ற குரு ஸ்தானத்தை, குரு என்பவன் யார், யாரோ சொல்லிவிட்டு போகின்ற வாசகம் அல்ல, அந்த வாசகம் குருவின் வாயிலிருந்து வந்தால் மட்டும்தான் வாழ்க்கைக்கு நமக்கான உதவியாக இருக்கும் என்பதனை கீதையின் மூலமாக நமக்கு சொல்லிவிட்டு போனார். நான் ஒரு காட்சியை சொல்கிறேன். ஏன் இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு பாத்திரம், ஏன் இவ்வளவு பாதிப்பான ஒரு பாத்திரம்? கடவுள் நம்ம நினைக்கிறோம்ல, நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல சொன்னார் எங்க அண்ணன் ராமலிங்கம், கோயிலுக்கு போக முடியாதவர்களுக்கு சாமி வெளியில வந்து தரிசனம் கொடுக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, மகாபாரதத்துல நடக்குது. போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது பீஷ்மர் சொல்ற, என்ன கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டானாமா? கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சிருக்கானா? நான் சொல்றேன், இன்றைக்கு சூரிய அஸ்தமனத்திற்குள் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்கவில்லை என்றால் நான் இச்சாமரணதாரி, இன்றைக்கு நான் அக்னி சமாதியை அடைவேன் அப்படின்னு அவர் சூடு வச்சுட்டார். அஸ்தமனம் ஆயிட்டு இருக்கிற சூழல், கத்திர பீஷ்மர் கிடந்து, கிருஷ்ணா ஆயுதம் தாங்கு, ஆயுதம் எடு, நீ ஆண்மகன் தானே, போருக்கு வந்துட்டல, எதற்காக ஒளிந்து கொண்டிருக்கிறாய், வா என்று பீஷ்மர் கத்திர. காலையிலிருந்து சைலண்டா இருந்தாங்க. கிருஷ்ணன் சூரிய அஸ்தமனத்துக்கு ஒரு 2 நிமிஷம் தேர்ல இருந்து இறங்கணும். என்னையா பார்த்து சொல்ற அப்படின்ட்டு கையை தூக்குனா கையில சக்கராயுதம் வந்துச்சு. ஆயுதம் தாங்கிட்டு ஓடுறான். எங்க? பீஷ்மரை கொல்றதுக்கு. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு, பிடிச்சிட்டாங்க. டென்ட்ல உட்கார்ந்து இருக்கான் கிருஷ்ணன். அர்ஜுனன் வேகமா உள்ள வந்து கேட்டான், கிருஷ்ணா ஒரு டவுட், என்ன, ஏன் இந்த கிராமம் பண்ண, ஏன் ஆயுதம் தூக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணல, ஏன் தூக்கல? சரி, அது சக்கராயுதம் தானே, கம்முன்னு இருக்கு, அப்படி விட்டால போயிடும்ல, ஏன் இறங்கி ஒண்ணு பிடிப்பாங்க தானே? ஆயுதத்தை நீ விடல, பீஷ்மரை கொல்லல, ஏன் இந்த டிராமா சொல்லு? அப்பொழுது கிருஷ்ணன் சொன்னதுதான் எனக்கு ரொம்ப அவனை பிடிச்சு போனதுக்கு காரணம். குருவா இருக்க ரொம்ப கஷ்டம். ஆசை என்றால் குற்றம், அழிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவருக்கு ஆசை. கு என்றால் இருள், ரூ என்றால் விளக்குதல், இருளை விளக்குபவர்கள் குருமார்கள். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குகின்றவர்கள் ஆச்சாரியர்கள். நம் பிறப்பின் ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றவர்கள் பரமாச்சாரியர்கள். நம்முடைய ஆன்மாவை கரைத்து நம்மை முக்தி அடைய செய்யக்கூடியவர்கள் சித்தாச்சாரியர். கிருஷ்ணன் அங்க இருக்கான். அவன் சொன்னா, உனக்கு தெரியுமா அர்ஜுனா, பீஷ்மன் யார் தெரியுமா? அவன் பக்தன். பக்தன் ஒரு சத்தியம் செய்திருக்கிறான். இந்த பகவானை நான் ஆயுதம் தூக்க வைக்கிறேன், இவன் ஆயுதம் தூக்கலன்னா நான் செத்துடுவேன். நான் பகவான், நான் ஒரு சத்தியம் பண்ணிருக்கேன், ஆயுதம் தூக்க மாட்டேன்னு. நான் சொல்லட்டுமா? பகவானாக இருந்தால் உனக்கு புரியும். பகவான் தோற்கலாம், பாகவதன் தோற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் என் ஆயுதத்தை எடுத்தேன் என்றான். பாருங்க, அவன் கிருஷ்ணன். என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாருக்குமே பாடம் தானே நடத்துகிறேன். எல்லாருக்கிட்டையும் சொல்ல, இன்றைய இளைஞர்களுக்கு கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய ஆதர்ச நாயகன். அவன் சகாப்த
இங்க நான் நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க ஏன் பொம்பளைங்களுக்கு ஆதரவா பேசுறீங்க, ஆண்களுக்கு ஏன் இவ்வளவு எதிரா? இப்ப நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் பேச்சாளர் இருக்கிறேன், ஏன் அவங்களெல்லாம் என் ஆண் பேச்சாளர்னு சொல்றது இல்லை? இந்த பெண்ணுங்கிறத நானே சுமந்துக்கிட்டே எப்பவுமே இருக்கணும். இந்த வரி எனக்கு எப்பொழுதும் உண்டு. ஆசிரியர்னா பெண் ஆசிரியர், சீஃப் கெஸ்ட்னா லேடி சீஃப் கெஸ்ட். லேடி லேடி லேடிங்கிறாங்க, ஆண் 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 என்கிறாங்க இல்லையா? மீரா சொல்றாங்க பதில். கோயிலுக்குள்ள போக கூடாதுங்கிறாங்க மீரா. கிருஷ்ணா 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 என்கிறாள், போக கூடாதுங்கிறாங்க. ஏன்னு கேட்டா நீ பொம்பளை. அப்ப சிரிச்சுக்கிட்டு சொன்னா, இந்த லோகத்துல எல்லாரும் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் பொம்பளைகள் தானே, எல்லாரும் கோபியர்கள் தானே, ஒரே ஒரு பரமாத்மா தான், அவன் பேர் புருஷோத்தமன், அவன் ஒருத்தன் தான் ஆண், அந்த ஆண் தான் பரமாத்மா, நாம் எல்லோரும் பெண்கள் தான் என்று சொல்லி நாயகிய நாயக பாவத்தை வைத்து நாயகியாக உன்னை உணர்ந்தால்தான் நாயகனை அடைய முடியும் என்பதற்காக இன்னைக்கும் நீங்க பிருந்தாவன் போய் பாருங்க, யாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றே அழைப்பதில்லை, ராதே ராதே என்றுதான் அழைக்கிறார்கள். தன்னை பக்தர்களிடத்திலே கலைத்துக் கொண்டவன் அந்த மிகப்பெரிய ஒரு ஞானி, அவனுடைய அந்த பாத்திரம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு குருவாக அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இங்க நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், அரை நிமிடத்தில் நான் என் பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த இளைஞர்களுக்கு என்ன இருந்தாலும் எதிர்க்கிறாங்கல்ல, எனக்கு தெரியும் எல்லாம் இல்ல, எங்கே பணிய வேண்டுமோ அங்கே பணிய வேண்டும், பெரியவர்களிடத்தில் பணிய வேண்டும். ஒண்ணும் இல்ல, அஸ்வத்தாமன் வருகிறார், இவர்கள் எல்லாம் அழிச்சிடணும் சொல்லிட்டு கையில வந்து நாராயண அஸ்திரத்துல கொண்டு வந்துட்டான். கிருஷ்ணர் நிக்கிறார், பாண்டவர்களை பார்க்கிறார், டேய் நாராயண அஸ்திரம் வந்து நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னு. எல்லாரும் பணிஞ்சிருக்கிறார், பணிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணனும் பணிந்து கொண்டான், பாண்டவர்கள் அத்தனை பேரையும் பணிந்து சொன்னார். அஸ்திரம் வந்துச்சு, எல்லாரையும் பார்த்தது, யாரும் தனக்கு எதிர்ப்பானவர்கள் இல்லைன்னு திண்டு போயிடுச்சு. எங்கே பணிந்து கொள்ள வேண்டுமோ இங்கே பணிந்து கொள்ள, எங்கே எதிர்க்க வேண்டுமோ சிறியது பெரியது என்று இல்லை, எங்கே ஜெயிக்க வேண்டுமோ அங்கே ஜெயிக்க வேண்டும், எங்கே தோற்க வேண்டுமோ அங்கே தோற்க வேண்டும் என்பதனை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த கடவுள் கடந்தும் இருந்து உள்ளேயும் இருந்து நம்மை ஆட்சி செய்த அந்த கிருஷ்ணனே என்னுடைய மனதை கவர்ந்து மிக குறைந்த நேரம் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டால் இந்த குறைந்த நேரத்தில் தங்களை பாதித்த பாத்திரங்களை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ராமாயணத்தை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். வாழ்வியல் விழுமங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமாயணத்தை படிக்க வேண்டும். வால்மீகியிடமிருந்து கம்பன் தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டை பராமரிக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த இடத்தில் எப்படி மாற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறான் என்பதை நான் வால்மீகியும் கம்பனும் என்று சென்னை கம்பன் கழகத்தில் பேசிய ஒரு நீண்ட உரை யூடியூபில் இருக்கிறது. தமிழக பணியில் வால்மீகியும் கம்பனும் என்று போட்டால் நீங்கள் அதை பார்க்கலாம். இங்கே விரிவாக எதையும் சொல்வதற்கு இல்லை. ஆனால் ராமாயணம் என்பது ஒரு நேர்கோட்டில் நடப்பது. மகாபாரதம் என்பது பள்ளம் மேடு முகடு எல்லாவற்றையும் கடந்து கடந்து நடக்கக்கூடிய ஒரு காப்பியம். காப்பியம் என்று சொன்னாலே விரிவான விளக்கத்தை தருவது என்று பொருள். இங்கே மகாபாரதத்தை பொறுத்தவரையில் அதற்குள்ளேதான் பகவத்கீதையும் இருக்கிறது. பகவத்கீதையையும் வியாசன்தான் எழுதியிருப்பான். ஆனால் அந்த கிருஷ்ணன் மூலமாக பகவத்கீதையை அவன் கொடுப்பதன் நோக்கம் வியாசன் வழங்கினான் என்று சொன்னால் கிடைக்காத வலிமை பகவான் கிருஷ்ணன் வாய் வழியாக வந்து சேர்ந்தது என்கிற பொழுது
அதற்கு கூடுதல் வலிமையும் மரியாதையும் இருக்கும் என்ற ரகசியம் புரிந்துதான் வியாசன் பகவத்கீதையை குருட்சேத்திர போருக்கு இடையே வைத்து அதை பகவானே பேசுவதைப் போல சொல்லியிருக்கிறார். நீங்கள் மகாபாரதத்தில் பல்வேறு கிளைக்கதைகள், ஒவ்வொரு கிளைக்கதைக்குள்ளேயும் ஆழமான உங்கள் சிந்தனைக்கு உரம் போடுகிற, வாழ்வை செதுக்குகிற செய்திகள் உண்டு. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் மகாபாரதம் முழுவதையும் படிக்க வேண்டாம், 1,00,000 ஸ்லோகங்களையும் நீங்கள் படிக்க வேண்டாம். அன்பு கூர்ந்து சாந்தி பருவத்தை படிக்கவும். மகாபாரதம் 18 பருவங்கள் கொண்டது, பகவத்கீதை 18 அத்தியாயங்கள் கொண்டது. சாந்தி பருவத்தை படியுங்கள். கதை ஒரு அங்குலம் கூட நடக்காது. அம்பு படுக்கையில் பீஷ்மன் கிடக்கிறார். பீஷ்மனுக்கு ஒரு வரம் உண்டு, தான் விரும்புகிற பொழுதுதான் அவன் மரணத்தை தழுவுவான். வெற்றி பெற்ற பாண்டவர்கள் தன்னை வந்து சந்திக்கிற வரையில் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று நினைத்து அம்பு படுக்கையில் படுத்த பீஷ்மன் அவனை பார்ப்பதற்கு பாண்டவர்களை கிருஷ்ணன் அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அரச தர்மம் குறித்து, வாழ்வியல் விழுமங்கள் குறித்து தருமன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பீஷ்மன் பதிலை தருகிறார். நீங்கள் படிக்கும் பொழுது உண்மையில் வியப்படைவீர்கள். இவற்றையெல்லாம் நாம் படிக்கவில்லையே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது. மகாபாரதம் பிறந்த காலம் எது? பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிக தெளிவாக சொல்கிறார், எவ்வளவு கீழடக்கினாலும் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது மகாபாரதம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணில் நம்முடைய மூதாதையர்கள் எப்படியெல்லாம் வாழ்வியல் குறித்து சிந்தித்திருக்கிறார்கள் என்பதை அந்த பாரதத்தில் படிக்கிற பொழுது சிலிர்த்து போவீர்கள். ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நான் இப்பொழுது ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையறாமல் போர் நடந்து கொண்டே இருந்தது. தேவர்களுக்கு இருந்த பிரகஸ்பதி, அசுரர்களுடைய குரு சுக்ராச்சாரியார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடக்கும் போர்களில் எல்லாம் தேவர்கள் மிக கணிசமாக இறப்பை தழுவுகிறார்கள். ஆனால் அசுரர்களை தேவர்கள் எத்தனை முறை கொன்றாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் எழுகிறார்கள். தேவர்கள் ஆனால் இறந்தால் எழ முடியாது. அசுரர்கள் இறந்து இறந்து எழுகிறார்கள். அதற்கு ஒரே காரணம், சஞ்சீவினி என்கிற மந்திரம் சுக்ராச்சாரியாருக்கு தெரியும். அந்த மந்திரம் பிரகஸ்பதிக்கு தெரியாது. எனவே பிரகஸ்பதி என்ன செய்கிறார்? தன்னுடைய மகன் கசன் மூலமாக இதை அறிந்து கொள்ளலாம் என்று இந்திரனிடம் சொல்கிறார். இந்திரன் கசனிடம் பேசுகிறார். சஞ்சீவினி மந்திரத்தை நீ சுக்ராச்சாரியாரிடமிருந்து அறிந்து கொண்டு வந்தால் தான் அசுரர்களை நிரந்தரமாக வென்று தேவர்கள் நிம்மதியாக இருக்கலாம். எனவே நீ இந்த சுக்ராச்சாரியாரிடம் சீடனாக போய் பாடம் படி, எப்படியாவது அந்த சஞ்சீவினி மந்திரத்தை நீ அறிந்து கொண்டு வா என்கிறார். இந்திரன் சொன்னதை கேட்டு தன்னுடைய தந்தை பிரகஸ்பதியிடம் விடைபெற்றுக் கொண்டு சுக்ராச்சாரியாரிடம் வந்து சீடனாக அமர்கிறார். இவன் எதற்காக சீடனாக வந்திருக்கிறான் என்பதை சுக்ராச்சாரியார் அறிந்திருக்கிறார். எந்த நிலையிலும் சஞ்சீவினி மந்திரத்தை மட்டும் இவனுக்கு சொல்லித்தரலாகாது என்று அவர் மனதிற்குள் உறுதியாக இருக்கிறார். சஞ்சீவினி மந்திரத்தை தவிர பல்வேறு தர்மங்களை அவர் தொடர்ந்து இவனுக்கு போதிக்கிறார். இந்த நிலையில் இந்த கசனை கண்ட தேவயானைக்கு காதல் வருகிறது. சுக்ராச்சாரியாரின் ஒரே மகள் தேவயானை. இந்த ஒரு மகளின் மீது எல்லையற்ற பாசம் சுக்ராச்சாரியாருக்கு உண்டு. அவள் எதை விரும்பினாலும் அதை நிறைவேற்றுவதை தன்னுடைய பணியாக ஏற்று நடந்த தந்தை சுக்ராச்சாரியார்.
தேவயானி கசனை காதலிக்கிறாள். ஆனால் இந்த கசன் எப்படியாவது தேவயானியை வசப்படுத்தி சுக்கிராச்சாரியாரிடம் இருந்து சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து விடுவான் என்று அசுரர்கள் அச்சப்படுகிறார்கள். அச்சத்தினால் அலைக்கழிக்கப்படுகிற இந்த அசுரர்கள் இந்த கசனை கொன்று விடுவது என்று முடிவெடுக்கிறார்கள். அனைத்து அசுரர்களும் ஒரு கட்டத்தில் அவனை முற்றுகையிட்டு கொன்று விடுகிறார்கள். கசன் விழுந்தான். தேவயானி கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உடனே அவள் சுக்கிராச்சாரியாரிடம் சொல்கிறாள், இறந்தவர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? நான் அவனை விரும்புகிறேன். அவனுக்கு நீங்கள் மீண்டும் உயிர் கொடுக்க வேண்டும் என்கிறார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை மனதுக்குள் சொல்லி சுக்கிராச்சாரியார் கசனை உயிர்ப்பிக்கிறார். ஒரு முறை கொல்லப்பட்டவன் எழுந்தான். இதை அசுரர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. பிறகு அவர்கள் மேலும் சூழ்ச்சி செய்து கசனை இரண்டாவது முறை கொள்கிறார்கள். இரண்டாவது முறை கொல்லப்பட்டான் என்ற செய்தி கிடைத்ததும் தேவயானி கண்ணீர் விடுகிறார். தேவயானியின் விருப்பத்திற்காக மறுபடியும் சுக்கிராச்சாரியார் இந்த கசனை உயிர்ப்பிக்கிறார். பிறகு இந்த அசுரர்கள் பார்க்கிறார், இவருடைய சடலம் இருந்தால் தானே இந்த சுக்கிராச்சாரியார் உயிர்ப்பிக்கிறார் என்று முடிவெடுத்து முழுமையாக அவனை எரித்து சாம்பலாக்குகிறார்கள். கசனை எரித்து சாம்பலாக்கி மதுவிலே அந்த சாம்பலை கரைத்து விடுகிறார்கள். மதுவில் கரைத்து விட்ட பிறகு சுக்கிராச்சாரியாரிடம் அதை அருந்துவதற்கு கொடுக்கிறார்கள். மது என்கிற மயக்கம் அன்றைக்கு சுக்கிராச்சாரியாரை விடவில்லை. உடனே அவர் அந்த மதுவை அருந்துகிறார். இப்பொழுது சுக்கிராச்சாரியாரின் வயிற்றுக்குள்ளே கசன் போய் சேர்ந்து விட்டான். கசன் உயிர் பெற வேண்டும் என்றால் சுக்கிராச்சாரியாரின் உயிர் போய்விடும். அதனால் சுக்கிராச்சாரியார் எந்த நிலையிலும் எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் தேவயானிக்காக இந்த சஞ்சீவினி மந்திரத்தை பயன்படுத்த மாட்டார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். உள்ளே கசன் இருக்கிறார். இப்பொழுது தேவயானி சொல்கிறார், எனக்கு தெரியாது நீங்கள் கசனை எப்படியாவது உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று. அப்பொழுது சுக்கிராச்சாரியார் சொல்கிறார், உனக்கு தந்தை வேண்டுமா அல்லது நீ விரும்புகின்ற ஒரு மனிதன் வேண்டுமா? காதலன் என்று சுக்கிராச்சாரியார் சொல்லவில்லை. உனக்கு தந்தை வேண்டுமா அல்லது நீ விரும்புகிற மனிதன் வேண்டுமா? எனக்கு இருவருமே வேண்டும் என்கிறார். இருவரும் வேண்டும் என்றால் எதை செய்வது? வேறு வழியே தெரியவில்லை. எவ்வளவு சொன்னாலும் இவளுக்கு புரியவில்லை. இந்த மகள் மீது இருக்கக்கூடிய எல்லையற்ற அன்பும் பாசமும் பரிவும் வேறு முடிவை எடுக்க முடியாத சூழலில் சுக்கிராச்சாரியார் சொல்கிறார், நான் என் உள்ளே இருக்கிற கசனுக்கு சஞ்சீவினி மந்திரத்தை சொல்கிறேன். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை அவன் பயன்படுத்தி என் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளியே வரட்டும். அவன் வெளியே வருகிற பொழுது நான் செத்து விடுவேன். செத்து கிடக்கிற என் சடலத்தை பார்த்து அவன் சஞ்சீவினி மந்திரத்தை சொன்னால் நான் மீண்டும் எழுவேன் என்று சொல்கிறார். சொல்லி சஞ்சீவினி மந்திரத்தை தனக்குள்ளேயே அவர் கசனுக்கு சொல்கிறார். கசன் காது கொடுத்து கேட்கிறான். அந்த மந்திரத்தை சொன்ன அடுத்த கணமே அவன் உயிர் பெற்று சுக்கிராச்சாரியாரின் வயிற்றை கிழித்து வெளியே வருகிறான். உடனே தேவயானி சொல்கிறார், இந்த சஞ்சீவினி மந்திரத்தை நீ சொல்லி சுக்கிராச்சாரியாரை எழுப்பு, எனக்கு நீயும் வேண்டும் என் தந்தையும் வேண்டும் என்றார். அவன் சொன்னான். சுக்கிராச்சாரியர் எழுந்தார். ஆனால் அவர் நெஞ்சு முழுவதும் வலித்தது. இந்த தேவர்களை அழிப்பதற்காக அசுரகுலத்தில் நான் குருவாக இருக்கிறேன். என்னை குருவாக வைத்திருக்கிறான் விருஷபர்வா என்கிற அரசு. அவனுக்கு நான் துரோகம் இழைத்து விட்டேனே. இந்த சஞ்சீவினி மருந்தை இந்த மந்திரத்தை நான் பயன்படுத்த வேண்டிய நிலை எதனாலே வந்தது? மதுவில் கரைக்கப்பட்ட சாம்பலோடு நான் அருந்தியதால் தானே.
இனிமே உலகத்தில் பிராமண தர்மத்தை போற்ற வேண்டும் என்று நினைக்கிற எவனும் மதுவை கையால் தொடக்கூடாது என்று அவர் ஆணையிட்டார். அது சுக்கராச்சாரியார் ஒவ்வொரு பிராமணனுக்கும் இன்று வரை தந்திருக்கிற ஆணை. எந்த நிலையிலும் நீ மதுவை அருந்தக்கூடாது. மதுவை அருந்துகிற பொழுது மயங்குகிறார். அந்த மயக்கத்தில் நீ தவறான செயலில் ஈடுபடுகிற சூழல் வருகிறது. எனவே ஒரு பிராமணன் தர்மத்திற்கு முரணாக செல்லுவதற்கு காரணம் இந்த மது. அது தருகிற மயக்கம். அதனால் மது அருந்தக்கூடாது என்று சொன்னார். இப்பொழுது கசன் உயிர் பெற்று விட்டான். அவனுக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரிந்துவிட்டது. அவன் வந்த காரியம் முடிகிறது. மறுபடியும் தேவலோகம் போக வேண்டும் என்றவன் முடிவெடுக்கிறான். தேவயானி கைப்பிடித்து அழுகிறான். நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கரப்பற்ற விரும்புகிறேன், உனக்கு மனைவியாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என் ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டும். குருவின் சீரன் நீ, அந்த குருவின் மகள் நான். குருவின் சீரனாக இருக்கிற உனக்கு கடமை இருக்கிறது. குருவின் மகளை கண்ணீர் கடலில் நீ மிதக்க விட்டு போவது குரு துரோகம். அதனால் என்னை நீ மணந்தாக வேண்டும் என்று வற்புறுத்துகிறாள். உடனே அவன் சொன்னான், நீ சுக்கராச்சாரியாருடைய மனைவியின் வயிற்றிலே இருந்து பிறந்தாய். நான் சுக்கராச்சாரியாரின் வயிற்றிலே இருந்து இப்பொழுது பிறந்திருக்கிறேன். எனவே நான் உன்னளவில் சகோதரன். சகோதரன் சகோதரியை மணப்பது தர்மத்துக்கு தகாது. எனவே என்னை நீ மறந்துவிடு என்று சொல்லிவிட்டு அவன் தேவருலகம் சென்று விட்டான். இதற்கு பிறகு இந்த கட்சியான தேவயானி அரசன் விருஷபர்வாவினுடைய மகள் சர்மிஷ்டை, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குளத்தில் நீராடுகிறார். தோழிகளாக இருக்கிறார்கள். குளத்தில் நீராடுகிற பொழுதே இந்த சர்மிஷ்டை துடுக்குத்தனமாக வார்த்தைகளை எழுதுகிறார்கள். என்ன இருந்தாலும் என்னுடைய தந்தையிடம் பிச்சை ஏற்பவன் தான் உன்னுடைய தந்தை. என் தந்தையின் தயவிலே தான் உன் தந்தை வாழ்கிறார். என் தந்தை உதவி இல்லாவிட்டால் நீயும் உன் தந்தையும் உயிர் வாழ்வதற்கு கூட வகை கிடையாது என்று இடித்தும் படித்தும் பேசுகிறாள். அது தேவயானியை சுடுகிறது. உடனே அவள் தன்னுடைய தந்தையிடம் போய் நிற்கிறாள். இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டால் சர்மிஷ்டை. அதனால் நான் சொல்கிறேன், இனி இந்த மண்ணில் இந்த நாட்டில் நாம் இருக்க வேண்டாம், வேறு நாடு செல்வோம் என்று அவள் கண்ணீர் விட்டு புலம்புகிறாள், கட்டாயப்படுத்துகிறாள். வேறு வழியில் மகள் எதை சொன்னாலும் அதை செய்வதை தன்னுடைய வாழ்வியல் தர்மமாக வகுத்துக் கொண்டவன் சுக்கராச்சாரியார். சரி, நாம் புறப்படுவோம் என்று அவன் புறப்படுகிற சூழலில் செய்தி அறிந்து விருஷபர்வார் திடுக்கிடுகிறார். ஓடி வந்து சுக்கராச்சாரியாரை தொழுகிறார். அன்பு கூர்ந்து என்னை விட்டு இந்த மண்ணை விட்டு நீங்கள் செல்லலாகாது என்கிறார். இல்லை, என்னுடைய மகளுடைய மனதை மிகவும் மோசமாக உன் மகள் காயப்படுத்தி விட்டாள். உன்னிலும் தாழ்ந்தவனான என் குரு என்கிற நிலைப்பாட்டில் இருந்தே என்னை கேவலப்படுத்தி விட்ட பிறகு இந்த மண்ணில் நான் எதற்கு இருப்பது? உனக்கு குருவாக நான் ஏன் இருக்க வேண்டும்? போகிறேன் என்றார். விருஷபர்வாவுக்கு தெரியும், குரு போய்விட்டால் சஞ்சீவினி மந்திரமும் போய்விடும், பிறகு அசுரர் குலமே அழியும். அதனால் கால்களில் விழுகிறார், கண்ணீர் விழுகிறார். என்னை பற்றிய பிரச்சனை இல்லை, தேவயானியிடம் நீ பேசு, அவள் சொன்னால் நான் இங்கே இருக்கிறேன் என்றான். தேவயானியிடம் இவன் கண்ணீர் விட்டு தொழுது அழுகிறான். அரசு அவள் சொன்னான், சரி, ஒரு நிபந்தனை, இந்த நிபந்தனையை ஏற்றால் என்னுடைய தந்தையும் நானும் இங்கேயே இருப்போம், என் தந்தை ஒரு குருவாக இருப்பார். என்ன நிபந்தனை சொன்னாலும் அதை ஏற்கிறேன் தாயே என்கிறார் விருஷபர்வா. உடனே அவள் சொல்கிறாள், உன்னுடைய மகள் சர்மிஷ்டை என்னுடைய பணிப்பெண்ணாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும். இதற்கு சம்மதம் என்றால் சொல், நாங்கள் இங்கே இருக்கிறோம். அரசனுடைய மகள் பணிப்பெண்ணாக இருக்கலாகாது என்று நீ நினைத்தால் நாங்கள் விலகி விடுவோம். இவ்வளவுதானே? சர்மிஷ்டையிடம் போய் அரசன் சொல்கிறான், அரசனுக்கு மகளாக பிறந்த நீ
ஒரு பெண்ணுக்கு பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரியாக போகக்கூடிய இழிந்த நிலை வந்துவிட்டது. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை மகளே, இந்த குலம் வாழ வேண்டும். இந்த குலம் வாழ்வதற்காக நீ இப்படி ஒரு இழிந்த வேலையை மனமளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணீர் விடுகிறார். தந்தையின் சிக்கல் அவளுக்கு புரிகிறது. சரி அப்பா, நானும் அப்படியே இருக்கிறேன் என்றார். இதற்கு பிறகு யயாதி அவன் அரசு, அவன்தான் பாண்டவர்களுக்கு மூத்தவன். அவனுடைய வழியில் வந்தவன் தான் பாண்டவர்கள். யயாதி வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள்ளே வருகிறார். தற்செயலாக இந்த தேவயானியை சந்திக்கிறார். அப்பொழுது தேவயானி கிணற்றினை விழுந்து கிடக்கிறாள். கிணற்றில் விழுந்து கிடந்த தேவயானியை அவன் காப்பாற்றிவிட்டு மீண்டும் அவன் நாட்டுக்கு சென்று விடுகிறான். ஆனால் அந்த தேவயானி யயாதியை மறக்க முடியவில்லை. கொஞ்ச காலத்துக்கு பிறகு மீண்டும் யயாதி வேட்டையாடுவதற்கு வனத்திற்கு வருகிறான். அப்பொழுது இவள் அவனை சந்திக்கிறாள். அவனிடம் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறாள். ஏற்கனவே ஒருவனிடம் ஆசையை வெளிப்படுத்தி தோல்வியை தழுவியவள் இப்பொழுது இவனிடம் தன் ஆசையை வெளிப்படுத்துகிறாள். என்னை நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு நீங்கள் மாலையிட வேண்டும் என்கிறார். உடனே அவன் சொன்னான், யயாதி, நான் சத்திரிய குலத்தை சார்ந்தவன், நீ பிராமண குலத்தை சார்ந்தவள். உன் குலம் வேறு, என் குலம் வேறு. இருவரும் மனம் செய்து கொள்வதற்கு தர்மம் இடம் தராது என்றார். அதிலும் நீ ஒரு குருவினுடைய மகள், அவருடைய கோபத்திற்கு நான் ஆளாக விரும்பவில்லை என்கிறார். என் தந்தை சம்மதித்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா என்று இவள் கேட்கிறார். உன் தந்தை சம்மதித்தால் எனக்கு பிரச்சனை இல்லை என்கிறார். இவளுக்கு தான் தெரியுமே, நாம் எதை சொன்னாலும் தந்தை செய்வான் என்று. உடனே போய் தந்தையிடம் சொல்கிறார், இந்த யயாதியை எனக்கு நீ மனம் முடித்து தர வேண்டும் என்று. அவள் விருப்பப்படி யயாதிக்கு இவள் மனைவியாகிறாள். மனைவியான பிறகு யயாதி தன்னுடைய நாட்டிற்கு இவளை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறார். அப்பொழுது இந்த தேவயானி சர்மிஸ்ரீயிடம் சொல்கிறார், நான் போகிறேன், நீ என் பின்னாலேயே என் பணிப்பெண்ணாகவே நீ இருக்க வேண்டும் என்று அவளையும் உரைக்க அழைக்கிறார். அப்படி அழைக்கிற பொழுது சுக்கராச்சாரியார் இந்த யயாதியை தனியாக அழைத்து சொல்கிறார், யயாதி, இந்த சர்மிஷ்டை அரசனுடைய மகள், ஆனால் பணிப்பெண்ணாக இவள் சபிக்கப்பட்டவள். இவள் வருகிறாள், உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன், எந்த நிலையிலும் தேவயானியை தவிர வேறு பெண்ணை நீ விழிதிறந்து பார்க்கலாக. இந்த சர்மிஷ்டையிடம் நீ பேசக்கூடாது, சர்மிஷ்டையை உன் விரல் தீண்டக்கூடாது. இதை மனதில் வைத்துக்கொள், தனியாக எந்த நிலையிலும் சர்மிஷ்டையை பார்ப்பதில்லை என்று எனக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டு போ என்றால் அவனும் உறுதிமொழி கொடுத்து விட்டு போனான். தேவயானிக்கும் யயாதிக்கும் ஆண் குழந்தை பிறந்தது. சர்மிஷ்டை பார்த்தாள், நமக்கு இப்படி ஒரு மகப்பேறு கிடைக்கவில்லையே, மனமாகவில்லையே. அவள் நந்தவனத்தில் யயாதி தனியாக வருகிற பொழுது போய் நின்றாள். நின்று, நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும். உடனே யயாதி சொல்கிறான், முதற் பார்வையிலேயே உன்னிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் நான். ஆனால் சுக்கராச்சாரியாருடைய நினைவு வருகிற பொழுதெல்லாம் அச்சமாக இருக்கிறது, அதனால் தான் பக்கத்தில் வரவில்லை என்று. அப்பொழுது அவள் சொல்கிறாள், இவையெல்லாம் மகாபாரதம் என்று படிக்க வேண்டும். ஒரு பெண்ணிடம் நீ எதை சொன்னால், ஒரு பொய்யை ஒரு பெண்ணிடம் சொன்னால் அது பொய் இல்லை. ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக நீ ஒரு பொய் சொன்னால் அது பொய் இல்லை. சாகக்கூடிய நிலையில் நீ ஒரு பொய்யை சொன்னால் அது பொய் ஆகாது. சொத்து முழுவதும் பறிபோகக்கூடிய நிலையில் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொய் சொன்னால் அதுவும் பொய்யாகாது. ஒரு பெண்ணிடம் நீ பேசினால் அந்த பெண்ணிடம் சொல்லக்கூடிய எதுவும் பொய்யாகும். எனவே நீ தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த பொய்யாக இவையா விவாகம் சம்பந்தப்பட்ட நிலையில் வராது. நீ அது குறித்து கவலைப்படாதே, என்னை மணந்து கொள் என்று சர்மிஷ்டை சொல்கிறாள். ஏற்கனவே அவளுக்கு தெரியும், இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் ரகசியமாக. கதை போகிறது.
இந்த தேவயானிக்கு 2 பிள்ளைகள் பிறந்தன, சர்மிஷ்டைக்கு 3 பிள்ளைகள் பிறந்தன. ஆனால் சர்மிஷ்டைக்கும் தேவயானிக்கும் இருக்கிற தொடர்பு தெரியாமலேயே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் தெரிந்து விடுகிறது. தேவயானி கோபித்துக் கொண்டு சுக்கராச்சாரியரிடம் போய்விடுகிறாள். சுக்கராச்சாரியரிடம் போன பிறகு சுக்கராச்சாரியாரால் சாபத்திற்கு உள்ளாகும் என்று அஞ்சி இவன் தேவயானியை திரும்ப அழைத்துக் கொண்டு வருவதற்கு போனான். சுக்கராச்சாரியார் சொன்னார், நான் சொன்னதை நீ மறந்து விட்டாய், வாக்குறுதி தவறிவிட்டாய். நீ புலன் நுகர்வுக்காகத்தானே என் கொடுத்த வாக்குறுதியை இழந்தாய். இன்று முதல் உன் இளமையை இழந்து நீ கிழவனாக இருக்க கடவாய் என்று சபித்து விடுகிறார். கிழவனாக இருக்க கடவாய் என்று சபித்த பிறகு அவன் கண்ணீர் விடுகிறான், காலில் விழுகிறான். இதற்கு ஒரு சாப விமோசனம் இல்லையா என்று கேட்கிறான். அவன் நிலையை பார்த்து இறங்கிய சுக்கராச்சாரியார், அவ்வளவுதானே, உன்னுடைய கிழட்டுத்தன்மையை எவனாவது ஒரு இளைஞன் ஏற்றுக்கொண்டால் அவனுடைய இளமையை நீ பெற்றுக் கொள்ளலாம். இவ்வளவுதான். மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு வந்தான். தேவயானிக்கு 2 பிள்ளைகள், சர்மிஷ்டைக்கு 3 பிள்ளைகள், 5 பிள்ளைகளையும் வரிசையாக நிறுத்தினான். இதில் யார் என்னுடைய கிழட்டுத்தன்மையை ஏற்றுக்கொண்டு இளமையை எனக்கு தருகிறார்களோ அவர்களுக்கு இந்த அரசனாக்காரியை தருகிறேன் என்று இவன் வாக்குறுதி கொடுத்தான். தேவயானியின் 2 பிள்ளைகளும் ஏற்க வருகிறார். சர்மிஷ்டையின் 3 பிள்ளைகளில் கடைசி பிள்ளையாக இருக்கிற பூரு, அவன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தவிர ஒரு தனையனுக்கு வேறு கடமை இல்லை. அதனால் நான் உங்கள் கேட்டுத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறேன். முடிக்க போகிறேன், 2 நிமிடம் தான். கேட்டுத்தன்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் இளமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். உடனே யயாதி மீண்டும் இளமையை பெற்றுவிட்டான். பல ஆண்டுகள் அந்த இளமையை வைத்துக் கொண்டு எத்தனை உடல் சார்ந்த சுகங்களை அனுபவிக்க வேண்டுமோ அனுபவிக்கிறான். பல்லாண்டுகள் சென்ற பிறகு ஒரு கட்டத்தில் அவன் யோசிக்கிறான், எத்தனை ஆண்டுகள் நாம் இந்த இன்பத்தில் ஈடுபட்டிருக்கிறோம், இன்னமும் நமக்கு சலிப்பு வரவில்லையே, எந்த நிலையிலும் ஆசை அடங்காது என்று அவனுக்கு புரிந்து விடுகிறது. உடனே மகனை அழைத்தான். மகனே, எனக்கு ஒரு உண்மை தெரிந்திருக்கிறது. மனதுக்குள் ஒரு ஆசை இருந்தால் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் முயன்றால் ஆசை பெருகிக் கொண்டே இருக்குமே தவிர ஆசை ஒருபோதும் அடங்காது. எப்படி என்றால், நெருப்பை அணைப்பதற்கு நெய்யை ஊற்றினால் நெய் ஊற்றப்பட்ட நிலையில் நெருப்பு மேலும் வளருமே தவிர நெருப்பு அணையாது. அதனால் எனக்கு புரிந்துவிட்டது, ஆசையை அழிப்பதற்கு அதை அனுபவித்து பார்ப்பதன் மூலம் நடக்காது, ஆசையை அழிப்பதற்கு அதை விட்டு விலகி நிற்பதுதான் விவேகமானது என்பது எனக்கு புரிந்தது. அதனால் நான் மீண்டும் உன்னிடமே இந்த இளமையை கொடுத்து விடுகிறேன், இந்த ஆட்சியையும் உன்னிடமே தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் மனத்திற்கு போனான். பிறகு கதை நீளுகிறது, அது அவசியம் இல்லை. இதில் என்ன மகாபாரதத்தில் இந்த கதை மூலம் கிடைக்கிறது? உனக்கு மண்ணாசை இருந்தாலும், பெண்ணாசை இருந்தாலும், பொன்னாசை இருந்தாலும், எந்த ஆசை இருந்தாலும் நீங்கள் அதை அனுபவிக்க அனுபவிக்க உங்கள் ஆசை திரும்ப திரும்ப நெருப்பில் ஊற்றப்பட்ட நெய்யாக வளர்ந்து கொண்டிருக்குமே தவிர அதை அனுபவிப்பதன் மூலமாக நீங்கள் ஆசை அடங்காது. ஆசையை விலக வேண்டும் என்றால் ஆசையை தவிர்ப்பதற்கு முயல வேண்டும். ஆசை இருக்கிற வரை துன்பம்தான், ஆசையை தவிர்த்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் இன்பம்தான். இதை சொல்வதுதான் பாரதம். நன்றி. இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைத்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தலைவர் திருமதி விஜி சிது அவர்களுக்கு தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இலக்கிய உலகத்தை சார்ந்தவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
எல்லாத்துக்கும் சூத்திரதாரியாக இருந்த எங்களுடைய கணேஷ் ரகு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழறிஞர் ஐயா அவர்கள், திரு நாதன் அவர்கள், இலக்கியச்சுடர் தா ராமலிங்கம் அவர்கள், மோகனசுந்தரம் அவர்கள் இணைந்து நானும் இணைந்து இந்த மரியாதையை இவர்களுக்கு செலுத்தி மகிழ்கிறோம். எல்லோரும் எழுந்து நின்று அந்த 2 பேரையும் நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பொன்விழாவில் பராசக்தியை இஷ்ட தெய்வமாக நினைத்து போற்றிய பாரதி தன்னுடைய பொன்விழாவுக்கு ஒரு பெண்ணை தலைவராக நியமிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். மீனாட்சி கோவிலில் அது நடைபெறுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் இலக்கிய நிகழ்ச்சியை தவிர்க்காமல் இந்த கலைமன்றத்தில் இலக்கிய நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்த உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழகத்தின் சார்பிலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் எங்களுடைய பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணா அவர்களுடைய மனைவி மற்றும் இந்த DKA அனைத்து உறுப்பினர்களும் நீண்ட ஆயுள் பெற்று நிறை செல்வத்தோடு இந்த பாரதி கலைமன்றத்தை இன்னுமாய் பல நூற்றாண்டுகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தமிழால் வாழ்த்தி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. என்னுடைய பாரதி கலைமன்ற நண்பர்கள் அனைவருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்றது என்னன்னா, இலக்கிய கடல் அத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமான நமக்கான நமக்கான சமர்ப்பணம் என்னன்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை, அவங்க சொல்றதை நம்ம கேட்டு இவ்வளோ தூரம் அனுபவிச்சு அதை அவங்களுக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா, பின் ஆஃப் சைலன்ஸ் இவ்வளோ தூரம் இந்த வார்த்தை கட்டத்துக்கு தான் அத்தனை பேர் உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ அருமையான அருமையான தெளிவான கருத்துக்களோட தெளிவான நிகழ்ச்சியை எனக்கு வந்து கொடுத்து வழங்கியிருக்கிறேன். மிகப்பெரிய நன்றி ஐயா, மிகப்பெரிய நன்றி. ஸோ ஹானர் அண்ட் ஹம்பிள். தேங்க்யூ. நன்றான நன்றி.